என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதோட ஓவர்வியூ. நேற்று கிளாஸோட ஓவர்வியூ. ரொம்ப சாதாரணமாக பேசிக்ஸ்லேருந்து நம்ம போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு க்ரெட் ஆப்ரேஷன். இப்போ க்ரெட் ஆப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட்டிங் ப்ராஜெக்ட். அப்போ எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க? Django admin, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், கரெக்டா? ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், CRUD டெமோ. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது ஸ்டெப் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆயிட்டீங்க. சிடி CRUD டெமோ. ரெண்டாவது ஸ்டெப் மூவ் ஆயிட்டோம். மூணாவது ஸ்டெப் அந்த ப்ராஜெக்டில் போய் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம். கரெக்டா? அப்ளிகேஷன் கிரியேஷன். அப்ளிகேஷன் கிரியேஷன் என்ன பண்ணோம்? பைத்தான் 3 manage.py. இதெல்லாம் மனப்பாடம் ஆயிருக்கும் இப்போ உங்களுக்கு இல்லையா? manage.py ஸ்டார்ட் ஆப் CRUD ஆப்பா? CRUD ஆப் தான் நினைக்கிறேன். CRUD ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம். மூணாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணோம்? டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ப்ராஜெக்ட் லெவலில் உங்களோட ப்ராஜெக்ட் லெவலில் போய் கிரியேட் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர். டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் சும்மா உங்களை அந்த அந்த ஏன்னா அந்த ஃப்ளோவுக்கு கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. என்ன சப் ஃபோல்டர்? உங்களோட அப்ளிகேஷன் நேம்லேயே ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே நம்ம base.html ஒரு ஃபைல் வைக்க போகிறோம். அதனால ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு HTML ஃபைல் எடுத்து காப்பி பண்ணி சும்மா டம்மியாக இப்போதைக்கு வச்சுக்கிட்டோம். நாலாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப். இப்போ டெம்ப்ளேட்ஸ் ரெடி, அப்ளிகேஷன் ரெடி. இது ரெண்டையும் settings.pyல சொல்ல வேண்டாமா? அப்போ settings.py ஃபைல போய் அதை அப்டேட் பண்ணுறது. settings.pyல என்னென்னலாம் அப்டேட் பண்ணுவீங்க? இம்போர்ட் ஓஎஸ்னு கொடுப்பீங்க. இம்போர்ட் ஓஎஸ்னு கொடுத்து உங்களோட பேஸ் டைரக்டரி என்னங்கிறத கொடுப்பீங்க. பேஸ் டைரக்டரி கண்டுபிடிச்சு அதுலேருந்து டெம்ப்ளேட் டைரக்டரி என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அந்த டெம்ப்ளேட் டைரக்டரி எடுத்து டெம்ப்ளேட்ஸில் ஆட் பண்ணிடுவீங்க. இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டால்டு ஆப்ஸில் போயிட்டு இந்த CRUD ஆப்பை ஆட் பண்ணி விட்டுருவீங்க. அஞ்சாவது ஸ்டெப். கரெக்டா? இதெல்லாம் எப்பவும் பண்ணுறது. இதுக்கப்புறமா பேசுகிறது தான் புதுசு. இதுக்கப்புறமா பேசுகிறது என்னது? இப்போ நான் டிபியோட கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ டிபியோட கனெக்ட் பண்ண போகிறேன்னா Django எனக்கு டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குது? டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் models.py அப்படின்னு ஒரு ஃபைல். இது எதுக்காக? models.py தான் டிபியோட கனெக்ட் பண்ணுறது. இப்போ டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு models.py. இப்போ models.pyல போயிட்டு நான் எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் யாரோட சப் கிளாஸாக இருக்கணும்? மாடல்ஸோட, அதாவது மாடல் கிளாஸ், மாடல்ஸ் மாடியூலில் இருக்கிற மாடலோட சப் கிளாஸாக இருக்கணும். இப்படி ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டூடெண்ட் நம்பர். இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் எனக்கு இன்டீஜரில் வேணும். இதுக்கேற்ற மாதிரி டிபி கிரியேட் ஆக போகுது, டேட்டாபேஸ் கிரியேட் ஆக போகுது. எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து models.character field ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க. இப்படி தானே பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணது தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்டோட கிளாஸா? எஸ் கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு இல்லை ஃப்ளோட் ஃபீல்டு ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்படி. அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ். எஸ் அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் லென்த் ஈக்குவல்ஸ் டு 50 60 100. இவ்வளவு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ரெடி பண்ணிட்டீங்க? models.pyயை ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ போய் என்ன பண்ணணும்? models.pyயை ரெடி பண்ணால் மைக்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். டிபிக்கு ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே போய் டேபிள் கிரியேட் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் செய்யணும். பைத்தான் 3 manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பைத்தான் 3 manage.py இப்போ மைக்ரேட் பண்ணிருங்கன்னு சொல்லணும். இது வரைக்கும் பண்ணிட்டீங்க. கரெக்டா? இப்போ மைக்ரேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடந்திருக்கும்? டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். டேபிள் கிரியேட் ஆனதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. டேபிள் கிரியேட் ஆனோடனே வேலை முடியல. கரெக்டா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? admin.pyல போய் சொல்லணும். அட்மின் இந்த மாதிரி நான் வந்து டிபி ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அட்மின் அப்படின்னு சொல்லணும். அப்போ அது கேட்கும், எங்கே இருக்குவோம் மாடல் அப்படின்னு கேட்கும். ஓ, மாடல் எங்கே இருக்குன்னு சொல்லணுமா? மாடல் வந்து நான் என்னோட அப்ளிகேஷனில் தான் வச்சுருக்கேன். CRUD ஆப்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் மாடல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து என்னோட ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அட்மின் கிட்ட போய் சொல்லணும். சரி, இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ அடுத்த பேஜில் எழுதுறேன் இதை. அப்போ அடுத்த பேஜில் அட்மின்கிட்ட போய், அட்மின் நான் வந்து இந்த டிபி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பின்ன யாராவது டிபின்னு கேட்டு வந்தால் இவரை ரெஃபர் பண்ணிடுங்க. எப்படி? அப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் அட்மின். சரி, வச்சுக்கோங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட் நம்ம வச்சுக்கிற பேர் தான் இதெல்லாம். ஸ்டூடெண்ட் அட்மின் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இவர் அட்மின் கமா மாடல் அட்மின். மாடல் அட்மினோட இப்போ நீங்கள் அதில் அந்த ஃப்ரம் எல்லாம் இருக்கும். இங்கே மேலே வந்து இம்போர்ட் மாடல்லாம் இருக்கும்.
அந்த மாடல் தான் இங்கே கொடுக்க போகிறோம். மாடலில் அட்மின்லாம் இருக்கும், அந்த அட்மின் தான் இங்கே கொடுக்க போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும். எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட், நீங்கள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க, இல்லை ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க, இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க. இப்படி எனக்கு அதுலேருந்து என்னென்னலாம் வேணும் தெரியுமா? ஸ்டூடெண்ட் நம்பர் வேணும், ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும், ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் வேணும், ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க. கரெக்டா? இப்படி கொடுத்துட்டு அட்மின் இது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோப்பா, மறந்துடாத அப்படின்னு அட்மின்ட்ட சொல்லிடுறீங்க. அட்மின் ஓகே, நான் வந்து ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டூடெண்ட் அட்மினையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். அப்போ அட்மின் வேலை முடிஞ்சுது, மாடல்ஸ் வேலை முடிஞ்சுது, அட்மின் வேலை முடிஞ்சுது. இதோட நம்ம வேலை முடியல. ஆனால் இப்போ தான் நம்ம போய் அட்மின் பேஜை லாகின் பண்ணுறதுக்கு நம்ம போய் சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணணும். அப்போ சூப்பர் யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது? சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணி தான் அட்மின்ல எல்லாம் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். அப்போ அதுக்காக சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணுறேன். manage.py கிரியேட் சூப்பர் யூசர். இப்போ சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுட்டேன். இப்போ போய் என்னோட சர்வரை ரன் பண்ண போகிறேன். பைத்தான் 3 manage.py ரன் சர்வர். இப்படி ரன் பண்ணேன்னா 127.0.0.1:8000 கொடுத்தா அங்கே ஜாங்கோ பறந்துகிட்டு இருக்கும். இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணுறது, அதான் இப்பவும் பண்ணியிருக்கோம். அப்போ டிபி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிற வேலை முடிஞ்சுது. சரியா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், ஏன்னா நேற்று பார்த்தது, அதனால ஸ்பீடாக தான் போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்தேன், ஜெனரேட்னு ஒரு ஃபைல் கொடுத்தேன். generate.py ஒரு ஃபைல் கொடுத்து ஃபேக்கர்னு ஒன்று இருக்குங்க பைத்தானில். நீங்கள் ஃபேக்கரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஃபேக்கர் கிளாஸை யூஸ் பண்ணி, ஃபேக்கர் மாடியூல் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் pip3 இன்ஸ்டால் ஃபேக்கர்னு போட்டு ஃபேக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேக்கரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டேட்டா ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் போய் இந்த இடத்துல /admin கொடுத்து அந்த டேட்டாலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டோம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ வந்து டிபியில் போய் டேட்டா வச்சாச்சு, அட்மின் பேஜை போய் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டாக கிடைக்கிறது. இப்போ நம்ம வேலை என்னன்னா, இப்போ தான் நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அட்மின் பேஜில் எல்லா டேட்டாவும் இருக்குது, அதை எனக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது? அப்போ நான் இப்போ கை வைக்க வேண்டிய ஃபைல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். கண்டிப்பாக ஒரு HTML ஃபைலில் போய் டிஸ்பிளே பண்ணணும். அந்த HTML ஃபைலுக்கு இன்புட் வேணும். அப்போ அந்த HTML ஃபைலுக்கு இன்புட் யார் கொடுப்பா? அந்த இன்புட்டை தான் வியூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஏன்னா வியூஸில் தான் பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். எப்பவுமே வியூஸில் தான் பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். அப்போ வியூஸ் வந்து அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த வியூஸ்க்கு யார் கொடுப்பா? வியூஸ் கண்டிப்பாக போய் மாடல்கிட்ட தான் போய் கேட்கணும், மாடல்ஸ்கிட்ட போய் கேட்கணும், மாடல்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு. அப்போ மாடலுங்கிறது தான் டிபி. டிபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வியூஸ்க்கு வந்து வியூஸ் போய் HTML போய் கொடுத்துரும். அப்போ HTML போய் கொடுக்குறது பிஸ்னஸ் எப்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, HTMLங்கிறது வந்து எப்படி சொல்கிறது தெரியுமா, நம்மளோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி. நம்மளை வந்து அவர் தான் மீட் பண்ணுவார். HTML தான் நம்மளை வந்து மீட் பண்ணுவார். வியூஸ்ங்கிறது வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் மாதிரி. இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் டைரெக்டாக போய் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேச மாட்டார். இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் அவர் வந்து எல்லா பிளானையும் போட்டு கொடுத்துருவார் இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இவரோட எந்தெந்த இன்புட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த இடத்துல நடுவில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் யார்? urls.py. வியூஸ் போய் சொல்லும், வியூஸ் போய் இந்த HTMLக்கு போயிருங்க, இந்த இன்புட்டோட போயிருங்க, நான் மாடல்ஸில் எடுத்துருக்கிற இந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ப்ராசஸ் பண்ண இன்புட்டை எனக்கு HTMLக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வியூஸ்கிட்ட போய் சொல்லிடும், URL போய் சொல்லிடும். அந்த URL போய் அப்போ urls.py நான் எடிட் பண்ணும். அப்போ இந்த வேலையெல்லாம் எனக்கு இப்போ பெண்டிங் இருக்குது. views.py கண்டிப்பாக கை வைக்கணும். இப்போ நான் கை வைக்க வேண்டிய ஃபைல்ஸ்லாம் சொல்கிறேன். views.py, models.py ஆல்ரெடி கை வச்சுட்டேன். urls.py இதில் கண்டிப்பாக கை வைக்கணும். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் க்ரெட் ஆப்னு ஒரு க்ரெட் ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் base.html ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த HTMLலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு HTMLலையோ நான் என்னோட HTML இன்புட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் URL நான் கொடுக்கணும். இவ்வளவும் பார்த்துருக்கோம். இது எத்தனாவது பாயிண்ட்? 13வது பாயிண்ட். அப்போ 13வது பாயிண்ட்டில் தான் இதெல்லாம் பண்ணணும். இப்போ 13வது பாயிண்ட்டில் இதெல்லாம் பண்ண போகிறேன். இடையில எதுவும் நான் பாஸ் கொடுக்கணும், நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்கள். ஒரேடியாக அடித்து தள்ளி தூக்கம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க என்னால். views.py. அப்போ views.py போயிட்டேன். views.py போயிட்டு views.py என்னோட க்ரெட் ஆப்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு மாடல்ஸ் கிளாஸோட சப் கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன். அப்படியா, கிளாஸ் நேம் என்ன? அதை நான் எடுத்துக்கிட்றேனே அப்படின்னு கேட்கும். கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து எனக்கு ரிட்ரீவ் பண்ணியிருப்பா. சரி, அப்போ ரிட்ரீவ்னு ஒன்று போட்டுருவா, ஒரு மெத்தட் இங்கே எழுதிடுவா. எழுதிருங்க, retrieve_view. இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற பேர் தான்.
கண்டிப்பா views.pyக்கு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணோடனே இது வந்து கேட்கும், என்ன எடுத்துக்கிடுறீங்க அப்படின்னு கேட்கும். என்னோட ஸ்டூடெண்ட்டோட எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்துக்கோப்பா. நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ்ல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஃபேக்கரை வச்சு நிறைய டேட்டா, ஒரு 20 ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல 20 ஆப்ஜெக்ட் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆப்ஜெக்ட்ஸோட எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எடுத்துக்கிடுறேன். எடுத்து நான் அதை ஒரு பேர்ல சேவ் பண்ணிக்கவா, ஸ்டூடெண்ட்னு சேவ் பண்ணிக்கவான்னு கேட்கும். சேவ் பண்ணிக்கோ. சரி, இப்படி சேவ் பண்ணிட்டு நான் இதை பாஸ் பண்ணிடவா. இதை இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, views.py கிட்ட போயிட்டு இதை HTML-க்கு பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. அதான் views.py பண்ண போகுது. கரெக்டா? அப்போ views.pyக்கு இங்க போயாச்சு. இங்க போயிட்டு views.py ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறோம். என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நீங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க, என்னோட ரெக்வஸ்ட்டுக்கு நீங்க என்கிட்ட வந்து ஒரு HTML, என்ன கிரெட் ஆப்பா, கிரெட் ஆப்னு ஒரு HTML ஃபைல், ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனோட இண்டெக்ஸ்ல தயவு செய்து நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க தயவு செய்து, அந்த கான்டெக்ஸ்ட்டை மேப்பா கொடுக்குறேன், அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க தயவு செய்து அந்த HTML-ல போட்டுருங்க அப்படின்னு நான் போய் சொல்றேன். இது views.py. அப்போ views.pyல இருந்து எனக்கு என்ன டேட்டா வரும், views.py வந்து index.html பிடிக்கும். இப்போ index.html ஒரு ஃபைல் இருக்கா, இல்ல. அப்போ index.html கிரியேட் பண்ணும். அப்போ தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல index.html ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு ரூட்டுக்கு போறோம். 2 ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். நான் வந்து base.html ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. HTML கொடுத்துட்றேன், இந்த இடத்துல ஹெட் கொடுத்துட்றேன், இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல பாடின்னு கொடுத்துட்றேன். சும்மா பேஸ் தானே, பேசிக்கான ஒரு ஐடியா தான். பாடின்னு கொடுத்துட்டு ஒரு பிளாக், என்ன பிளாக், என்னோட கண்டென்ட் பிளாக், ஒரு பிளாக் ரெடி பண்ணிடுறேன். இதில் என்னோட பிளாக் ஆஃப் டேட்டா எல்லாமே வந்துடும். அந்த பிளாக்கை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இது என்னது, இதுதான் base.html. இதுதான் base.html. இந்த base.html இந்த பிளாக்கை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த பிளாக்கை கொண்டு வந்து வச்சாச்சு. பாருங்க, பாடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹெட், டைட்டில் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. சரியா, ஏதாவது /HTML இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு. இது base.html. இப்போ இல்லையே, நான் index.html-குள்ள போனோம். ஆமாம், எண்ட் பிளாக் இங்கே. சரியா, நான் index.html-குள்ள போகணும். ஆமாம், index.html-க்கு தான் போகணும். வெயிட் பண்ணுங்க, நான் எப்படி இங்கேருந்து டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு ஜாங்கோட்ட சொல்ல போகிறோம். எப்படி, இப்படி தான். இதுதான் index.html. index.html-க்கு போயிட்டு எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். மேலே HTML-லாம் சேர்த்துக்கோங்க. HTML percentage extends. உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்ன, கிரெட் ஆப், அதில் என்ன எங்கேருந்து எடுக்கிறீங்க, அங்கேருந்து அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். base.html எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். சரி, அங்கேருந்து உங்களுக்கு என்ன வேணும், அங்கேருந்து எனக்கு அந்த பிளாக் ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, கண்டென்ட்டு, அந்த பிளாக் எனக்கு வேணுங்க. சரி, அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை நான் ஒரு டேபிளாக இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்க, நான் வந்து உங்களோட அங்கேருந்து டேட்டாவை எடுப்பேன்ல, அது வந்து எனக்கு கிடைக்கும்ல, அது எப்படி கிடைக்கும், views.pyலேருந்து ஸ்டூடெண்ட்டாக கிடைக்கும். அப்படி ஸ்டூடெண்ட்டாக கிடைக்கும்ல, நான் ஒரு ஃபார் லூப் எழுதி, நான் அந்த கண்டென்ட்டை டீட்டெயிலாக இங்கே எழுதலை, சும்மா பேசிக்கான ஐடியா மட்டும் எழுதுறேன். இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் எழுதி, ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து, பெர்சன்டேஜ் சிம்பிள் இந்த இதெல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க. அப்படி டிஸ்பிளே பண்ணேன்னா எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். இந்த இடத்துல ஏதோ ஒரு டேக் கொடுத்து பெர்சன்டேஜ்னு கொடுத்து ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் டாட் ஃபார் லூப்ல ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் அட்ரஸ், இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்து நான் தயவுசெய்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கியாப்பா, இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த எண்டு ஃபார்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எண்டு பிளாக்கு கொடுத்துக்கிறேன், இதெல்லாம் நான் கொஞ்சம் கொடுத்துக்கிறேங்க அப்படின்னு பண்ணிட்டேன்னு வைங்க. இவ்வளவும் நான் பண்ணிட்டேன்னா இது ஓவர், என்னோட index.html ஓவர். அப்போ என்னோட views.py வந்து index.html இதை டிஸ்பிளே பண்ணிடும். இந்த சின்டாக்ஸ் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு, நான் சும்மா ஒரு ஓவர்வியூ தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓவர். இப்போ இதோட வேலை முடிஞ்சுதா, முடியல. எதில் அப்டேட் பண்ணணும்னு பேசணும், urls.py போயிட்டு urls.py நான் வந்து வழக்கம் போல் views from கிரெட் ஆப் import viewsனு கொடுத்துட்டு நீ இந்த பாத்தையும் சேர்த்துக்கோப்பா. எந்த பாத் அப்படின்னு கேட்கும், பாத் ஏற்கனவே இருக்கும் அதில் பாத் பேட்டர்னில் போயிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம், நான் வந்து செக்குன்னு வழக்கமாக கொடுத்துட்ருக்கேன். செக் அப்படின்னு கொடுத்து என்னோட வியூஸில் இருக்கிற
retrieve_view வரைக்கும் போயிருங்க அப்படின்னு சொல்ல போறேன். இப்படி சொல்லிட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியது இந்த செக்குக்கு நான் போய் பார்க்க வேண்டியதான். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இதுக்கு அடுத்த ஃபைனல் ஸ்டெப் நமக்கு ஒரு 15 20வது ஸ்டெப்பாக இருக்குமா இப்போ பண்ணியிருக்கிறது? 13 இது 14ன்னு வச்சுக்கலாம். 14 இது 15வது ஸ்டெப். urls.pyல போய் எடிட் பண்ணுறது 15வது ஸ்டெப். 16வது ஸ்டெப் என்ன? 16வது ஸ்டெப் ஈஸியான ஸ்டெப். பைத்தான் 3 urls.py எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியாச்சுல. manage.py run server. இப்போ போயிட்டு http://127.0.0.1 8000/check அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாம் டிஸ்பிளே ஆகணும். இதுதாங்க. இப்போ ஒரு பாஸ் சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதுல என்ன புரியல? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகுதா? ஒரு தடவை செக் பண்ணிக்குவோமா? நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. என்னங்க கிரெட் டெமோவா? நான் அதுக்கு போயிடவா? சிடி டாக்குமெண்ட்ஸ் Django ப்ராஜெக்ட்ஸ் ஓகே. சிடி கிரெட் டெமோ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம தான் நேற்று எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே. பைத்தான் 3 manage.py ரன் சர்வர் கொடுப்போம். நேற்று எது வரைக்கும் முடிச்சோம் ஞாபகம் இல்லை. சரி, இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இங்கே போயிட்டு 127.0.1/check அற்புதம். இது வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கும் இப்படி வந்துருச்சா? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சா? ஆம், சரி. அப்போ இது வரைக்கும் நடந்தது இந்த ஃப்ளோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோவை நீங்கள் 2-3 தடவை பண்ணும்போது தான் இந்த ஃப்ளோ இப்போ நான் சொன்ன ஸ்பீடுலையோ நான் சொன்ன மாதிரியோ உங்களுக்கு ஃப்ளோ வராது. அதெல்லாம் நமக்கு ப்ரோக்ராமிங் வரல. நம்ம வந்து முன்னாடியே நினைச்சேன் இந்த அப்படி இப்படின்னு எதையாவது மனசை போட்டு குழப்பிடக்கூடாது. இது வராது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் பற்றின ஐடியா வந்து நமக்கு இப்போ தான் முதல் தடவை கிடைக்கிது. அப்போ இனிமேல் தான் அப்போ நம்ம செய்ய ஃப்ரேம் ஒர்க்குனாலே அதுவும் ஜாங்கோ எப்படின்னா ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோட பாயிண்டே முக்கியமான பாயிண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன்? 95% ஒர்க்கை ஜாங்கோ முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த 95% ஒர்க்கை முடிக்கணும்னா அதில் டிபி கனெக்ட் ஆகணும், அதில் HTML கனெக்ட் ஆகணும், அதில் சர்வர் ரன் ஆகணும், எக்கச்சக்க வேலை இருக்கு. நம்ம இன்னைக்கு தான் HTMLக்கு டிபிக்கு சர்வருக்கு எல்லாத்துக்கும் புதுசு. அப்போ எல்லா லைனும் எனக்கு புரியணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல அது ப்ராஜெக்ட் பண்ண புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நெட்ல தேட ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரியான இதுலலாம் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஃப்ளோ எனக்கு பண்ண தெரியும், 4 தடவை பண்ண தெரியும். என்கிட்ட ஒருத்தர் ஜாங்கோ ஃப்ளோ கேட்டாலே சொல்ல தெரியும்னாலே நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஃபிட். எல்லாருமே இந்த மாதிரி பேசிக் தெரிஞ்சுட்டு தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள இறங்குவாங்க. அங்க போய் தான் டைவ் பண்ணி கத்துப்பாங்க. அதனால இது வரைக்கும் பண்ணிட்டீங்கனாலே நீங்க பெரிய ஆள் தான், மறந்துடாதீங்க. சரி, அப்போ அடுத்த பாயிண்ட் போயிடலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போதான் நான் என்ன பண்ணேன்னா உங்ககிட்ட இல்லைங்க இது பத்தாது நமக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் இது பத்தாது, இன்னும் நம்ம இதில் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு? index.htmlலாம் போய் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் போயிட்டு இப்போ index.html எங்கேயாவது வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் தான். அப்போ index.html போயிட்டு எனக்கு ஒரு லிங்க் வச்சு ஒரு பட்டன் கொடுக்கணும். ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு பட்டன் கொடுக்கணும். அங்கே நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நியூ ஸ்டூடெண்ட் ஆட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டா? அப்போ இந்த பட்டன் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னாலே ஓகே. நீங்கள் வந்து பட்டனை போய் என் பிளாக்குக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க. இதெல்லாம் ஓகே. இதை போய் வச்சிடலாம். பட்டனை கொண்டு போய் வச்சாச்சு. சரியா? இந்த ஸ்டெப்லாம் பண்ணிட்டோமா? இந்த ஸ்டெப் பண்ணிட்டோமா? இந்த பட்டனை கொண்டு போய் வச்சோம். இது வரைக்கும் நான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதை பண்ணிட்டோம். இந்த பட்டனை கொண்டு போய் வச்சுட்டோம். இப்போ HTML போய் பட்டனை வச்சாச்சு. இந்த HTML இந்த ஆட் நியூவை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்? அப்போ நீங்கள் இங்கே எதிர்பார்க்கறது ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு HTML ஃபைல் ஒன்று வரணும். ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா ஒரு ஃபார்ம் வரணும். அந்த ஃபார்மில் ஸ்டூடெண்ட்டோட நம்பர் என்ன, நேம் என்ன, இதெல்லாம் கேட்கணும். கரெக்டா? அப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் forms.pyன்னு ஒரு ஃபைல் வேணும். ஏன்னா நீங்கள் அதெல்லாமே நீங்கள் யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்குறீங்கனாலே அது ஃபார்ம்ஸ், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறீங்கனாலே அது வியூஸ், அதை மறந்துடாதீங்க. டிபி கனெக்ட் பண்ணுறீங்கனாலே அது மாடல்ஸ், அதையும் மறந்துடாதீங்க. ஒரு பக்கம் மாடல், நடுவில் வியூ, இந்த பக்கம் ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸ் மூலமாக தான் நம்ம டேட்டா அதாவது HTML கொடுக்குற டேட்டாவை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்ல. வெறுமனே HTML ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் வேலை செஞ்சிடாதுல்ல. அதுக்கு தான் இந்த ஃபார்ம்ஸ். அப்போ ஃபார்ம்ஸில் போயிட்டு இப்போ என்னென்ன HTML என்னென்ன டிஸ்பிளே ஆகணும்
அப்படின்னு காட்டோம்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு நான் மாடல்ஸ்ல ஒன்று வச்சிருக்கேன். நான் மாடல்ஸ் வச்சிருக்கேன். அந்த மாடல்ஸ்ல ஸ்டூடெண்ட்னு ஒன்று வச்சிருக்கேன். அங்க என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னோட ஃபார்ம்ல வேணும். வெரி சிம்பிள். ஃபார்ம்ஸ் மாடியூல்ல மாடல் ஃபார்முக்கு ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுல உங்களோட கிளாஸ் நேம் இந்த இடத்துல மெட்டான்னு கொடுத்து அதை கொடுங்க. இந்த மெட்டா டேட்டா பத்திலாம் நேற்றே பேசிட்டோம். அதுல எல்லா ஃபீல்டும் வேணும்னா எல்லா ஃபீல்டும் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ எல்லா ஃபீல்டும் இங்கே கிடைச்சிருச்சு. ஃபார்ம்ஸ் டாட் பைக்கு எங்க இருந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எல்லா ஃபீல்டும் கிடைச்சிருச்சு. இப்போ தான் அப்போ நான் இப்போ இது எல்லாம் கிடைக்க போகுது. அப்போ இதுக்கு ஒரு HTML ஃபைல் வேணும்ல இதை பண்றதுக்கு. அந்த HTML ஃபைலை தான் போய் கிரியேட் பண்ண போறேன். HTML create.html. அப்போ create.html எங்க இருந்து? அது பேஸ் HTML இருந்து. அங்க இருந்து டேட்டாவை எடுத்து எனக்கு இந்த ஃபார்ம் கொடுக்க போறேன். இந்த ஃபார்ம் கொடுத்தாலே கண்டிப்பா மெத்தட் வந்து போஸ்ட் கெட் இந்த மாதிரி கொடுக்கணும். அது URL சம்மந்தப்பட்டது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது தேடுங்க அது என்னன்னு. சரியா? ரொம்ப ஈஸி தான். சுருக்கமா சொல்லணும்னா அதுல டீட்டெயிலா வேணும்னு சொல்றதுக்கு இல்லை. கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா URL அப்படியே போகும். போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி போகும். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம். அப்போ நீங்க இங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபார்ம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த ஃபார்ம்ல இருந்து? இங்க நீங்க என்னென்னலாம் கொடுக்குறீங்க? இந்த ஃபார்ம் கரெக்டா? இங்க இருந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவையும் create.htmlக்கு கொண்டு வந்துட போறீங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபார்முக்கு டேட்டா இங்க ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல லைன் நம்பர் 6ல ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஃபார்ம்னு கொடுத்துருக்கிறத இந்த ஃபார்ம்ஸ் டாட் பைல எங்கேயாவது கொடுத்துருக்கோமா? ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கா? ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ஃபார்ம்ஸ் ஏற்கனவே இருக்கிறது இம்போர்ட் ஃபார்ம்ஸ். அப்போ நான் சொல்றேன் உங்ககிட்ட இந்த ஃபார்ம்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க. அது வந்து ஃபார்ம்ஸ் டாட் மாடல் ஃபார்மோட சப் கிளாஸா வச்சிருக்கீங்க. அதுல இருந்து தாங்க நீங்க எல்லாத்தையும் கொண்டு வர போறீங்க அப்படின்னா, ஆமா அதுல இருக்கிற அதுதான் கண்டென்ட்டா எடுக்க போறோம். ஆனா HTML ஃபைல முக்கியமான கேள்வி என்ன? HTML ஃபைல கனெக்ட் பண்ற பைத்தான் ஃபைல் எது? 2 ஃபைல் தான். சொல்றீங்களா? HTML ஃபைல போய் HTMLோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 2 ஃபைல் தான். 2 ஃபைல் கூட இல்லை, ஒரே ஒரு ஃபைல் தான். உங்களோட HTML கூட பேச்சுவார்த்தை நடத்துற ஃபைல் யார்? நான் சாய்ஸ் வேணா சொல்றேன். settings.py, admin.py, models.py, views.py, urls.py. இந்த 5 பை ஃபைல் தான் நமக்கு தெரியும், வேற தெரியாது. இந்த 5ல யாரு HTML பார்த்து கை காட்டுவாங்க? திரும்பவும் சொல்றேன். settings.py, admin.py, models.py, views.py, urls.py. views சூப்பர். URLs வந்து டைரக்டா தாஸ் பவித்ரா நீங்க சொல்லியிருக்க தாஸ் பாலா நீங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறது URLsல டைரக்டா நீங்க HTML கொடுக்க மாட்டீங்க. கரெக்டா? பவித்ரா ராஜராஜன் சொல்லியிருக்கிறது தான் கரெக்ட். யாரோ ஒருத்தர் views.pyன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா சுரேஷ் நீங்க கேட்டிருக்கிறது views.py தான் HTML பார்த்து சொல்லும். அப்போ HTMLல என்னென்ன டேட்டா வரணும், HTML எப்படி இருக்கணுங்கிறத சொல்றதே views.py தான். சூப்பர். இப்போ அப்போ views.pyல இருந்து தான் எனக்கு இந்த ஃபார்ம் வரும். அப்போ நான் இப்போ views.py போய் பார்க்கணும். views.py எங்க இருக்கு? டெம்ப்ளேட் ஸ்கிரிப்ட் ஆப் இதானா? views.py. இதுதான். இங்க போய் தான் இதை எழுதிட்டு இருக்கேன். இப்போ நான் இங்க ஒரு கிரியேட் வியூன்னு ஒன்று எழுதணும். ரிட்ரீவ் வியூ ஒன்று எழுதுனேன்ல, index.html போய் காட்டுங்கன்னு. அதே மாதிரி கிரியேட் வியூன்னு ஒன்று எழுதணும். கிரியேட் வியூல எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் கிரியேட்டுன்னு கேட்டு ஏதாவது ரெக்வஸ்ட் வரும்ல. இப்போ யூஆர்எல்ஸ்ல ரெக்வஸ்ட் ஒன்று வரும்ல, கிரியேட்டுன்னு கேட்டு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ல நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க? அது ஃபார்ம்ஸ்ல போய் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ல இருந்து என்னென்ன வேணும்? எல்லா ஃபீல்டு வேணும். அந்த ஃபீல்டு எல்லாத்தையும் எனக்கு அந்த ஃபீல்டுல இவர் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவார். அப்படி சப்மிட் பண்ணார்னா அந்த ஃபார்ம் அதை வந்து ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட்னு போட்டு அவர் அனுப்புவார். அப்படி அனுப்புனார்னா அந்த ஃபார்மை வேலிடேட் பண்ணுங்க. வேலிடேட் பண்றதுங்கிறது அந்த ஃபீல்டுலாம் எம்டியா இருக்கா இல்லையா, எல்லா ஃபீல்டையும் அப்டேட் பண்ணியிருக்காராங்கிறத பேஸ் வேலிடேஷன். இந்த வேலிட் எல்லாம் ஜாங்கோல இருக்கிற ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அதுவே பண்ணி கொடுத்துரும். எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆகலைன்னா ப்ளீஸ் ஃபில் த ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் பாப்அப்லாம் அதுவே கொடுத்துரும். நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. அப்படி கொடுத்துட்டு அந்த ஃபார்மை சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணுறதுனா இதான் டிபியில் சேவ் பண்ணும். இப்போ டிபி கூட போய் பிடிக்கணும்ல, உங்களுக்கு வியூ தாங்க அந்த பக்கம் HTML, அந்த பக்கம் யூசர், இந்த பக்கம் டிபி, இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிற்கிற ஒரு ஆள் யாரு? வியூ தான். வியூ தான் இந்த டெம்ப்ளேட்டுக்கும் மாடலுக்கும் நடுவில். அதான் மாடல் வியூ டெம்ப்ளேட் MVT. இந்த வியூ தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ என்னென்ன ஃபீல்டு வருது, எல்லா ஃபீல்டையும் வேலிடேட் பண்ணுமா, வேலிடேட் பண்ணி சேவ் பண்ணணுமா வேண்டாமா, இதுதான் பிஸ்னஸ் லாஜிக்.
அப்போ அவர் இதை இங்கே இப்படி எழுதிடுறாரு. அப்போ நீங்க HTML கொடுக்குறீங்க, create.html ஃபார்ம்ல இருந்து டேட்டாவை எடுத்து காட்டுறீங்க, அதுல சப்மிட் கொடுக்குறீங்க. அதை சப்மிட் கொடுத்த உடனே நீங்க இந்த views.pyக்கு வந்து அந்த நீங்க இது வரைக்கும் நம்ம பண்ணது வியூல இருந்து HTML போயிருப்போம், திரும்ப இங்க வந்திருக்க மாட்டோம். இப்போ என்ன பண்றோம்னா HTML எப்போ சப்மிட்னு கொடுத்து ஃபார்ம் மெத்தட் போஸ்ட்னு கொடுத்து, அதாவது இவர் நான் வந்து ஒரு போஸ்ட் சப்மிட் பண்றேன்னு சொல்றாரு. நான் என்னோட ஃபார்ம்ல இருந்து ஒரு இன்புட்டை நான் டிபிக்கு திரும்ப கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம காட்டினதெல்லாம் டிபில இருந்து எடுத்துட்டு வந்து HTML காட்டணும். கரெக்டா? டிபில இருந்து எடுத்துட்டு வந்தோம். டிபில இருந்து எடுத்துட்டு வந்து HTMLக்கு காட்டணும். டிபில இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்தோம், எடுத்துட்டு வந்து HTMLக்கு காட்டணும். இப்போ நம்ம வேலை HTML இருந்து எடுத்துட்டு டிபிக்கு போகணும். அப்ப டிபில இருந்து எடுத்துட்டு வந்து HTMLக்கு காட்டனாலும் இடையில வியூஸ் வேணும். HTML இருந்து எடுத்துட்டு போய் டிபிக்கு போகணும்னாலும் இடையில வியூஸ் வேணும். இந்த பாயிண்ட் கரெக்டா? கண்டிப்பா வியூஸ் இல்லாம நீங்க டிபியை பிடிக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்போ நீங்க வியூஸ்க்கு போய் அப்போ வியூஸ் கேட்கும், என்கிட்ட திரும்ப வந்திருக்கீங்களே, நீங்க ஏதாவது போஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் வியூஸ். ஆமாங்க, நான் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன், அந்த ஃபார்ம்ல நான் போஸ்ட் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தேன். அப்போ வாங்க, அப்போ பார்க்கும் நீங்க வச்சிருக்கிற மெத்தட் போஸ்ட் தானா. ஓகே, நீங்க ஏதோ ஒரு தகவலை டிபிக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எல்லாத்தையும் சரியான தகவல் தான் கொடுத்துருக்கீங்களா நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க பாதி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா டிபி என்னைய கூப்பிட்டு திட்டம், என்னப்பா ஒழுங்கா எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வரலாம், அவரை கொண்டு போய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், டிபி என்னைய திட்டம். நான் ஒரு நிமிஷம் நீங்க வச்சிருக்கிறது போஸ்ட் தானான்னு பார்த்துக்கிடுறேன். அப்படி போஸ்ட்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன், அந்த டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிறேன், வாங்கி அது வேலிடான்னு பார்க்குறேன். அப்படி வேலிடா இருந்தா அந்த ஃபார்ம்ல உள்ள எல்லா டேட்டாவையும் நான் போய் டிபியில் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா அப்படின்னு கேட்கும். அப்ப இந்த லைன் புரியுதா? நம்ம இது வரைக்கும் இப்படி எழுதல, இது வரைக்கும் என்ன பண்ணிருப்போம்னா ஜஸ்ட் இங்க இருந்து கொண்டு போய் அங்கதான் கொண்டு போய் காட்டுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இங்க எழுதியிருக்கிற 4 லைன் தான் நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குது. இந்த லைன் புரியுதா? இது வரைக்கும் தான் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை எது வரைக்கும் பண்ணோன்னு. இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன கேக்குறீங்க? புரியுது, நேத்து 2 வாட்டி இந்த வீடியோஸ் பார்த்தேன். சோ அதனால ஓகே ஓகே, நல்ல ஹார்ட் ஒர்க், சூப்பர். ஓகே, கிளியர். யாருக்கும் புரியலைன்னா கண்டிப்பா கேள்வி கேளுங்க. ஏன் சொல்றேன்னா யாருக்கும் புரியலைன்னா இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த போறேன். கேட்டாலும் அதான் படுத்த போறேன் அப்படின்னு நினைச்சாலும் தப்பு இல்லை, அப்படி அமைதியா இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா உண்மையிலேயே இதை அப்படியே கண்டினியூ பண்ண போறேன், அதுக்காக தான் திரும்ப கேட்டுக்கிட்டேன். ஓகே, அப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு, சூப்பர். அப்போ இப்போ போவோம். இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டிய இடம் வந்துருச்சு. என்ன பதில் சொல்ல வேண்டிய இடம் வந்துருச்சு? ஓகே, நீங்க views.pyல இருந்து views.pyல ஃபார்ம் எல்லாம் சேவ் பண்ணிட்டீங்க, ஃபார்மை சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்றோம், இல்லைன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு, இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டாவை வாங்குறோம், எங்க create.htmlக்கு ஒரு டேட்டாவை வாங்குறோம், அந்த டேட்டாவை வாங்கி views.pyல போய் கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எந்த பேஜை காட்ட போறீங்க? கொடுத்ததுக்கு அப்புறமாவும் திரும்பவும் நீங்க இண்டெக்ஸ் தானே காட்டணும், கரெக்டா? கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நம்ம இண்டெக்ஸ் தானே காட்டணும். அப்ப நான் அதை எப்படி இங்க கொடுக்கறது? அப்ப என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்போ நான் அதாவது என்ன இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்த உடனே ஒரு ஸ்கிரீன் வரப்போகுது, அதுல இந்த ஃபீல்ட் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுக்க போறீங்க. சப்மிட்னு கொடுத்த உடனே எந்த பேஜுக்கு போகணும், இதான் கேள்வி. அப்ப நீங்க சப்மிட்னு கொடுத்த உடனே இங்க சேவ் ஆயிருச்சு. ஓகே, நீங்க கொடுத்த டேட்டா சேவ் ஆயிருச்சு, இதெல்லாம் நேத்து பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சேவ் ஆயிருச்சு. அப்படி கொடுத்த உடனே எந்த பேஜுக்கு நம்ம போறோம், இதான் கேள்வி, கரெக்டா? அப்போ முதல்ல இது சேவ் ஆயிருச்சாங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா? அதான் நேற்று நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம இப்போ செலின், திருநெல்வேலி, ராஜராஜன், தஞ்சாவூர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோமா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? urls.pyல போனோம், urls.pyல போயிட்டு கிரியேட்டுங்கிறத கொடுத்து பார்த்தோம். நான் திரும்ப இதை வேணாலும் காமிக்கிறேன். இந்த இடத்துல கிரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல கிரியேட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 2 3, ஸ்டூடெண்ட் நேம் இப்போ வந்து பவித்ரா, ஸ்டூடெண்ட் கிளாஸ் 9th படிக்கிறாங்க, அட்ரஸ் கும்பகோணம், இப்படி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்றேன், ஆட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன், ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆட் ஆயிடுச்சாங்கிறத திரும்ப போய் நான் செக்ல போய் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத போய் பார்த்துக்கலாம், இங்க கீழே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நான் போய் பார்த்துக்கலாம். அது ஒரு ஸ்டெப்பு, அது ஓகே. இப்போ நான் இங்க கொடுத்த உடனே, இங்க ஆட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்த உடனே எனக்கு எந்த பேஜ் டிஸ்பிளே ஆகணும்?
அதான் கேள்வி. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீடைரக்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. எங்க உங்களோட views.pyக்கு போங்க. views.pyக்கு போயிட்டு ரிட்டன், நம்ம இது வரைக்கும் ரிட்டன் ரெண்டர் தானே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரிட்டன் ரெண்டரோட சேர்ந்து, ரெண்டர்னா ஒரு HTML போய் ரெண்டர் பண்றது. ரீடைரக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் ரெண்டர் கமா ரீடைரக்ட்னு கொடுங்க. உங்களோட views.pyல ரெண்டர் கமா ரீடைரக்ட் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு Django ஷார்ட்கட்ஸ் இம்போர்ட் ரெண்டர் அதுக்கப்புறமா ரீடைரக்ட்னு கொடுங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு இந்த ஃபார்ம் வேலிடா இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டன் ரீடைரக்ட், எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ நீங்க அந்த பேஜை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க /செக்னு கொடுத்தீங்கன்னா செக்குக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க இங்க என்ன பேர் கொடுக்குறீங்களோ, செக்குன்னு நம்ம வந்து அங்க urls.pyல ஒன்று வச்சிருக்கோம்ல, ஹோம் பேஜுக்கு வந்து செக்குன்னு தான் வச்சிருக்கோம். அதனால அதுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா இந்த இடத்துல views.redirectன்னு அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது புரியுதா? அப்ப நீங்க ஃபார்மை சப்மிட் பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து கிரியேட் வியூல செக்குக்கே ரீடைரக்ட் ஆயிடும். இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிருங்க. நான் இந்த கோட் அனுப்பிச்சிருக்கேன், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. மறந்துடாம இம்போர்ட்ல ரீடைரக்ட் சேர்த்துருங்க. ரெண்டர் இம்போர்ட் ரெண்டர் கமா ரீடைரக்ட். சரி, இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்போ உங்க டிபில அப்டேட் பண்ணலாம். இப்போ /createன்னு கொடுத்து /create இல்லை, இப்போ நீங்க எதுக்கு அப்டேட் பண்ணிருக்கீங்க, இந்த இடத்துல செக்குன்னு கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த செக்குலயே இந்த செக்குக்கு போங்க. நான் இங்க திரும்ப ரன் பண்ணிக்கிறேன். ரன் சர்வர், ஏதாவது சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிருக்கலாம், பண்ண மாதிரி தெரியல. ஓகே, /செக்ன்னு கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட், இப்போ அந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்டேட் பண்ணணும். இந்த ஆட் நியூ ஒரு சின்ன அப்டேட் இதில் விட்டுருக்கோம் பாருங்க. இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோமா, இப்போ இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட்ல ஹேஷ்னு கொடுத்துட்டேன், அதனால எங்கேயுமே போகாது. ஒரே ஒரு சின்ன அப்டேட் இதில் சேர்த்துருங்க. இப்போ உங்க ப்ராஜெக்டை ரன் பண்ணிருப்பீங்க, ரன் பண்ணி பார்த்து /செக்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்திருப்பீங்க. இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு போங்க. அந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட் எங்க இருக்கும் உங்களுக்கு? index.html இருக்குமா? அந்த index.html இந்த ஹேஷுக்கு பதிலா /create கொடுங்க. லிங்க் கொடுக்கணும்ல, கரெக்டா? அப்போ தானே நீங்க /createக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, urls.pyல /createக்கு views.create views_create கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த கிரியேட்டுக்கு போகும். அப்போ நீங்க மறந்துடாம உங்களோட index.html இந்த லிங்கை ஆட் பண்ணுங்க, /createன்னு கொடுங்க. அப்படி /createன்னு கொடுத்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் வருதா பார்த்து சொல்லுங்க. நான் ஒரே ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டேன், இதை ஆட் பண்ணிருங்க. இப்போ நீங்க index.html இங்க போய் நிக்கிறீங்க, இங்க போய் நின்றுட்டு நீங்க ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்ணுவீங்க. ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் வரணும்ல, அந்த பேஜுக்கான லிங்க் இது கிரியேட்டுங்கிறது. அப்போ அந்த கிரியேட் எங்க போகும், urls.pyக்கு போகும். urls.pyக்கு போய் அது கிரியேட் வியூக்கு போகும். திரும்ப கிரியேட் வியூனா வியூஸ்க்கு போகும். வியூஸ்க்கு போய் அங்க ஃபார்மை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த create.html நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இதான் நடக்க போகுது. இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்து உங்களால ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ண முடியுதா, ஆட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து கிரியேட் பேஜ்லேயே போய் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ண டைரக்டா வந்து செக் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. எங்க போயிடுச்சு, ஃப்ரண்ட் பேஜுக்கா? இல்ல, அது ஓகே, நீங்க இதுலயே ஆட் பண்ணிருக்கீங்க அப்படியா? ஓகே, இல்ல கிரியேட்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அதுக்கு டைரக்டா போயிட்டேன். அங்க போய் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அந்த டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து செக் பேஜுக்கு வந்து அதுல போய் காட்டுது நம்மளுக்கு. ஓகே, டன். நவ it redirects to check page. ஒர்க்கிங். நீங்க கொடுக்குற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஆட் ஆகுதா? நீங்க என்னென்ன டேட்டாலாம் ஆட் பண்றீங்களோ அதெல்லாம் ஆட் ஆகுதா? எனக்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் காமிக்குது, இந்த லிங்கை காமிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் வேலை செய்யுதா? உங்களால ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ண முடியுதா? என்னங்க நடக்குது? பட்டன் எடுத்து விட்டணும். ஓகே, பட்டன் டைப், பட்டன்
அந்த கிரியேட்க்கு அப்புறம் அந்த ஒரு அந்த மாதிரி கொடுக்கணும் நினைக்கிறேன். அது அந்த கிரியேட்க்கு அப்புறம் அந்த அது மிஸ் ஆயிருந்துச்சு, அந்த அந்த ஏரோ இருந்துச்சுல, முடிக்கிற ஏரோ அது மிஸ் ஆயிருந்துச்சு ஆமா. அது கொடுத்தா இப்போ ஒர்க் ஆகுதா? ஓகே. எனக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை காமிக்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. HTML இப்படி ஒரு பிரச்சனையை நான் எதிர்பார்க்கலை. கொடுத்தாச்சு, கிரியேட் கொடுத்தாச்சு, பட்டன் டைப் பட்டன் கொடுத்தாச்சு, ஆட் நியூ எம்ப்ளாயி, ஆட் நியூ ஸ்டூடெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்தாச்சு, பட்டன் கொடுத்தாச்சு. என்னதாங்க மிஸ்டேக் இதில்? சரி, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பார்த்து சொல்லுங்கள். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா அடுத்தது போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிமூவ் த ஸ்பேஸ் இன் டேகா. HRFல லிங்க் ஸ்பேஸ் கிடையாதாங்க? கரெக்ட், நைஸ், நல்ல கேட்ச். நான் அந்த கலரையும் பார்க்காம ஆனாலும் ஒர்க் ஆகலையே. HRFல ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஸ்லாஷ். சரி, ஒரு நிமிஷம். நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போகலாம். ஒர்க்ஸ் ஃபார் மீ எல்லாருக்கும் வேலை செய்யுதுன்னா பார்த்துக்கோங்க. நான் இன்பிட்வீனில் AHRF என்ன கரெக்டாக தான் கொடுக்குறோம். AHRF கரெக்டாக தான் கொடுக்குறோம், ஆனாலும் வேலை செய்யலை. என்ன காரணம்? எங்கேயாவது வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? TRலாம் TD எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை. பட்டன் எடுத்து விட்டு பார்ப்போமே. சரி, பாருங்க, பார்க்கலாம் நம்ம, அது ஒரு பிரச்சனை இல்லை. பிஃபோர் ஸ்பேஸ் என்னங்க சொல்கிறீங்க? பிஃபோர் ஸ்பேஸா? பிஃபோர் ஸ்பேஸ் இருந்துச்சா? அவ்வளோ நேரம் நான் அது பார்க்கவே இல்லையே. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சா? ஓகே, இப்போ கொடுத்து பார்ப்போம். கரெக்டுங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, அது என்னன்னு. நைஸ், பாருங்க, எனக்கும் வேலை செஞ்சிருச்சு. ஆட் நியூ ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறேன். என்ன இருக்குது? ஓகே, ஆட் நியூ ஸ்டூடெண்ட். இங்கே செக்குக்கு போயிட்டேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஆட் நியூ ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறேன். ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் 100 இப்படி ஏதாவது ஒன்று கொடுப்போமா? 345 குமார் 8வது படிக்கிறாரு. மயிலாடுதுறை, ஏதாவது ஒரு ஊர் பேர் கொடுப்போம். மயிலாடுதுறையா? ஐயோ, ஊர் பேர் ஸ்பெல்லிங் தெரியலிங்க. மயிலாடுதுறை. சரி, குமார் மயிலாடுதுறை ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? பவித்ரா 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன், அதனால 2 தடவை ஆட் ஆயிருக்கு போல. இது வரைக்கும் வந்துருச்சு, கரெக்டா? அப்போ நமக்கு இப்போ டிபியில் டேட்டாபேஸில் டேட்டாவை அப்டேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சொல்கிறீங்களா? அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன? டெலீட் பண்ணுவோமா? அப்டேட் இப்போ மீதி இருக்கிறது தானே. இப்போ ஆட் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே டேட்டாவை கொண்டு போய் நம்ம டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்கர் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் வெரிக்கான ரிட்ரீவ் டேட்டா இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறதை பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் ஒன்று அப்டேட் பண்ணணும், இல்லை டெலீட் பண்ணணும். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுற குறை இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று நான் பண்ண போகிறேன், ஒன்று உங்களை பண்ண சொல்லி கேட்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன், இப்போ டெலீட்டா அப்டேட்டோ ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன், வாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல டெலீட் பண்ணணும், இல்லை அப்டேட் பண்ணணும், கரெக்டா? இப்போ என்ன கேள்விங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ டெலீட்டோ அப்டேட்டோ பண்ணணும்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சரி, எந்த ரோவை டெலீட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் எப்படி டெலீட் பண்ண முடியும்? இப்போ அந்த லாரி ப்ரூஸ்னு டெலீட் பண்ண போறீங்களா? ராஜராஜன்கிறதையா, செலின்கிறதையா, எதை டெலீட் பண்ண போறீங்க? கரெக்டா? அப்போ இதில் எதை டெலீட் பண்ணுறது, எந்த டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் எந்த டேட்டாவை டெலீட் பண்ணாலும் எனக்கு தெரியும், டிஃபால்ட்டாக ஜாங்கோ வந்து ஒரு ஐடி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும்.
அதனால அந்த ஐடி வச்சு தான் டெலீட் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட். சரி, அது வந்து லாஜிக். எப்படி லாஜிக் எழுதுறது அப்படிங்கிறது. இங்க என்ன தெரியுமா? அப்ப நான் வந்து ஒவ்வொரு ரோ பக்கத்துலயும் ஆட் இல்ல இந்த இடத்துல அப்டேட், டெலீட் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணணும். இப்ப நான் போறேன். எங்க போறேன்? இந்த இடத்துல இங்க தானே என்னோட டேட்டா எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப 2 கதிரவன், 3 மதுரைன்னு காமிக்குது. இந்த இடத்துல இப்ப நான் மதுரைக்கு வலது பக்கத்துல அப்டேட், டெலீட் அப்படின்னு 2 லிங்க் ஆட் பண்ண போறேன். பண்ணலாமா? இந்த இடத்துல 2 லிங்க் ஆட் பண்ணுவோம். எங்க? என்னோட டேபிள்ல 4வது காலம் அட்ரஸ். அந்த அட்ரஸ்க்கு அப்புறமா நான் இன்னொரு காலம் ஆட் பண்ண போறேன். இன்னொரு காலம் எப்படி ஆட் பண்றது? டிடி அப்படின்னு குடுத்துட்டேன். ஏஹெச்ரெஃப் அப்படின்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு இப்போதைக்கு என்ன லிங்க்ன்னு தெரியாது. அதனால ஹேஷ்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 1 அப்டேட்ன்னு குடுத்தாச்சு. அதே இடத்துல இன்னொரு லிங்க் ஒண்ணு குடுக்க போறேன். ஏஹெச்ரெஃப் அப்படின்னு குடுத்து இன்னொன்னு டெலீட் அப்படின்னு குடுத்தாச்சு. இது உங்களுக்கு புரியுதா? இந்த 2 லிங்கையும் இது பண்ணியாச்சு. டிடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்னோட பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அப்டேட் டெலிட்னு இப்படி பக்கத்துல வந்துடும். அப்போ நான் எதை டெலிட் இப்போ இதை கிளிக் பண்ணா ஒன்றும் நடக்காது. இதை கிளிக் பண்ணா மேலே லிங்க் பாருங்க. இந்த இடத்துல லிங்க் பாருங்க. இந்த டாப்ல பாட்டம் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல இந்த 729 காமிக்குதுல, இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இங்கே கர்சர் மூவ் பண்ணும்போது /# காமிக்குதா? டெலீட்டை கிளிக் பண்ணாலும் அப்டேட்டை கிளிக் பண்ணாலும் அதான் காமிக்கும். மேலே யூஆர்எல்லையும் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் அதே தான் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தாலும் ஏன்னா நீங்கள் ஹேஷ் தான் கொடுத்துருக்கீங்க. இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா எங்கேயுமே போகாது. அப்டேட் டெலீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எங்கேயுமே போகாது. இப்படி ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறீங்களா? இந்த லைனை உங்களோட HTML கோட்ல ஆட் பண்ணிக்கிறீங்களா? ஆட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ டிஸ்கஷன் எங்க டெலீட் பண்றதுக்கு. இப்போ டெலீட் பண்றதுக்கு திரும்பவும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ டெலீட் பண்ண போறீங்க. இந்த இடத்துல செக்னு கொடுத்து டெலீட் பண்ண போறீங்க. இந்த இடத்துல அப்டேட் டெலீட்னு கொடுத்து டெலீட் பண்ண போறீங்க. டெலீட் பண்றதுக்கு நான் எந்தெந்த ஃபைல் எல்லாம் கை வைக்கணும் சொல்லுங்க. நீங்க எந்தெந்த ஃபைல் சொல்றீங்களோ அந்த ஃபைல் எல்லாம் கை வைக்க போறேன். அந்த ஃபைல் எல்லாம் தான் போய் எடிட் பண்ணணும். அப்போ நீங்க இன்சர்ட் பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் கை வச்சீங்க? use.py போய் எடிட் பண்ணீங்களா? ஆமா, HTML கை வச்சாலே HTML நீங்க ஒரு கண்டென்ட்டை இன்சர்ட் பண்றீங்க, டிஸ்ப்ளே பண்றீங்கனாலே நீங்க மறந்துடாம போக வேண்டிய பைத்தான் ஃபைல் எது? views.py. இப்போ views.pyக்கு போங்க. யாராவது ஒருத்தர் டெலீட்னு தேடி வந்தான்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்றது? அதானே இப்போ பிரச்சனை. ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம போறோம், ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்றோம். டெஃபினிஷன் delete _ view. யாராவது ஒருத்தன் டெலீட்னு வரியா பாப்பா, டெலீட்னு வந்தா அவனை ஹேண்டில் பண்றேன். ஆனா ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. டெலீட்டுக்கு வெறும் ரெக்வெஸ்டோட வரமாட்டாரு. இந்த ஆளை தூக்கி விடுங்க டேட்டா பேஸ்ல இருந்து, இந்த ரோல் நம்பரை தூக்கி விடுங்க, இந்த ஐடியை தூக்கி விடுங்கன்னு வருவார். அப்போ டெலீட் பண்ண வர்றவர் கையில ஐடியோட வருவாரு. மறந்துடக்கூடாது. இதுதான் பிரைமரி கீ. நீங்க இது வரைக்கும் எழுதின ஃபங்க்ஷன்ஸ்ல இப்படி எழுதல, ரெக்வெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ டெலீட் கொடுக்குறீங்கன்னா ஏன்னா டெலீட்டோ அப்டேட்டோ ஐடி இல்லாம பண்ண முடியாது. அதனால மறந்துடாம டெலீட் வியூல ரெக்வெஸ்ட் ஐடின்னு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு யாரை டெலீட் பண்ண போறீங்க? அதான் மேல வச்சிருக்கோமே, ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கி விட்டுரும். அப்ப எல்லாத்தையும் தூக்கி விட்டுறவா? ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் எடுத்துரும். இப்போ நீங்க ஆல் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டாட் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி விட்டுரும். எல்லாத்தையுமா தூக்கி விடணும்? எல்லாத்தையுமே டேட்டா பேஸ்ல இருந்து டெலீட் பண்ணிடவா? தேவையில்லை. அப்போ யாரை டெலீட் பண்றது? இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல நான் சொல்ற ஐடியை வச்சு தூக்கி விடுங்க. நான் தான் ஐடி கொடுக்குறேன்ல, ஐடி ஈக்குவல்ஸ் டு ஐடின்னு வச்சுக்கோங்க. அந்த இங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ உங்க ஐடியில ஸ்டோர் ஆகும். அந்த ஐடியை போய் ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் தேடும், அதை டெலீட் பண்ணிடும். வேலை முடிஞ்சது. கரெக்டா? எங்க வேலை முடிஞ்சது? டெலீட் வியூல வேலை முடிஞ்சது. டெலீட் வியூக்கு ஒரு ஐடியோட வந்தா வேலை முடிஞ்சது. ஆனா இது மொத்த வேலையும் முடிஞ்சுதா? மொத்த வேலையும் முடியல. இப்போ எதெல்லாம் எடிட் பண்ணணும்? முதல்ல வியூஸ்ல அப்டேட் பண்ணாலே மறந்துடாம போய் urls.py போய் எடிட் பண்ணணும். இன்னொன்னு நம்மளோட index.html தானே இப்போ டெலீட் இருக்கு. இந்த டெலீட்டை கிளிக் பண்ணுனா எங்க போகணும்? இப்போ எங்கேயுமே போகாது. கரெக்டா?
அப்போ நீங்க டெலீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த இடத்துக்கு போகணுங்கிறத எப்படி இங்க ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணா கிரியேட்டுங்கிறதுக்கு போனீங்களோ அதே மாதிரி டெலீட்டை கிளிக் பண்ணா எங்க போகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்போ டெலீட்டை கிளிக் பண்ணா எனக்கு டெலீட் வியூக்கு போகணும். நீங்க டெலீட் வியூக்கு போகணும். ஸ்லாஷ் டெலீட்னு கொடுத்துட்றேன். அங்க என்ன பேர் கொடுத்துருக்கேன்? டெலீட் தானே. அது urls.py போய் அப்டேட் பண்ணுவோம். சரியா? இங்க ஸ்லாஷ் டெலீட்னு கொடுத்துட்றேன். மறந்துடாம நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? மறந்துடாம செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த இடத்துல டெலீட் பண்ணும்போது யார நீங்க டெலீட் பண்ண போறீங்க? அப்போ எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ன்னு நீங்க எஸ்டின்னு எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடிய நீங்க எடுத்துருங்க. ஏன்னா டிஃபால்ட்டா அது கொடுக்கும். டிஃபால்ட்டா ஒரு பிரைமரி கீ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா Django ஜெனரேட் பண்ணுங்கிறது நம்ம முன்னாடி படிச்ச பாடம். ஒருவேளை மறந்திருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இல்ல. இது நம்பர் நம்ம கொடுக்கிறது. அது ரேண்டமா இல்ல. அது வந்து பிரைமரி கீயா ஆட்டோ இன்கிரிமெண்ட்ல ஒரு ஐடியை கொடுக்கும். அந்த ஐடி இப்போ நீங்க டெலீட் பண்ண போகும்போது எனக்கு இந்த ஐடியோட போங்க. ஐடியோட எங்க போங்க? அதுதான் அப்போ எங்க போகணுங்கிறது தெரியாது. அப்போ நான் இதை கிளிக் பண்ணா எங்க போகணும்? அதை urls.pyல போய் சொல்ல போறேன். இப்போ urls.pyக்கு போய்க்கோங்க. urls.pyக்கு போயிட்டு யாராவது ஒருத்தங்க வருவாங்கப்பா. வந்து டெலீட்னு சொல்லுவாங்க. அப்படி டெலீட்னு சொல்றவன் கையில HTMLல இருந்து ஒரு ஐடியை தூக்கிட்டு வருவான். அதான் HTML டேக். HTMLல இருந்து ஒரு ஐடியை தூக்கிட்டு வருவான். அப்போ டெலீட் ஸ்லாஷ்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரோட யாராவது வந்தாங்கன்னா வியூஸ்ல இருக்கிற டெலீட் வியூக்கு போயிரு. புரியுதா? இந்த டெலீட் வியூக்கு போயிரு. அப்போ இந்த இடத்துல டெலீட் வியூ வியூஸ் டாட் டெலீட் வியூக்கு போவோம். இப்போ வாங்க வியூஸ் டாட் டெலீட்டுக்கு. அவர் ஐடியோட வந்திருப்பாரு. அந்த ஐடியை டெலீட் பண்ணி விட்டுறோம். முடிஞ்சுதா? டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதே பேஜை டிஸ்ப்ளே பண்ணணும். அதே பேஜை டிஸ்ப்ளே பண்ணணும்னா எந்த பேஜை? நீங்க எந்த பேஜ்ல இருப்பீங்க? செக் ஹோம் பேஜ்ல தானே இருப்பீங்க. அதனால அதுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவோம். அப்போ ரீடைரக்ட் மேல ரீடைரக்ட் கொடுத்தோம்ல, இதே ரீடைரக்ட் தான் இங்கே. அப்படியே காப்பி பேஸ்ட். நான் திரும்பவும் உங்களுக்கு புரியலைனாலும் திரும்ப சொல்லணும்னாலும் சொல்றேன். இந்த ஃப்ளோ புரியுதா? இது நான் எதுவும் திரும்ப சொல்லணும்னாலும் சொல்றேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? HTML views URLs சூப்பர். அப்போ யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? திரும்ப கண்டிப்பா சொல்றேன். ஓரளவு எனக்கு ஐடியா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. ஓரளவு நீங்க சொல்றத என்னால ஃபாலோ பண்ண முடியுது. உங்களுக்கு கண்டிப்பா நான் இதை திரும்ப ஒரு தடவை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது அப்படி ஐடியா இருக்கான்னு கேட்கிறேன். கிளியர்? ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு. சரி, திரும்ப சொல்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்டேட் பண்ண போறோம். அப்டேட்டா டெலீட் பண்ண போறோம். அப்போ டெலீட் பண்ண போறோம்னா கண்டிப்பா இப்போ டெலீட்டுக்குன்னு ஒரு HTML ஃபைல் வேணும். நீங்க வந்து அந்த HTML ஃபைல் தான் எங்கேயே கொடுத்துட்டோம். இண்டெக்ஸ்லயே டெலீட்டை ஆட் பண்ணி விட்டோம். அப்போ இண்டெக்ஸ்லயே டெலீட்டை ஆட் பண்ணும்போது நீங்க வந்து ஒவ்வொரு நம்பரா பார்த்து டெலீட் பண்ண போறீங்க. இப்போ எனக்கு ராஜாங்கிற வேல்யூ டெலீட் பண்ணுங்க, கதிரவன்கிற வேல்யூ, அருண்மொழிங்கிற வேல்யூவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க போறீங்க. அப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த 4த்துக்கும் சேர்ந்து டிபியில ஒரு ஐடி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வேல்யூக்கும் டிபியில ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை நீங்க கொடுக்கணும். கரெக்டா? அப்போ நீங்க அதை கிளிக் பண்ண உடனே அந்த ரோல இருக்கிற ஸ்டூடெண்ட் டாட் ஐடியை எடுத்துடுறீங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் நம்பர், இந்த நேம், இந்த கிளாஸ், இந்த அட்ரஸ் வச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியாவும் சேர்த்து நீங்க பாஸ் பண்றீங்க. டெலீட் ஸ்லாஷ் 10 டெலீட் ஸ்லாஷ் 11 பாஸ் பண்றீங்க. அப்போ இது ஒரு லிங்க். இந்த ஸ்லாஷ் டெலீட். அப்போ இந்த ஸ்லாஷ் டெலீட் எங்க போகணும்? இங்க ஸ்லாஷ் டெலீட்னு ப்ரௌசர்ல போயிட்டு இந்த இடத்துல செக்னு கொடுத்ததுக்கு பதிலா இந்த இடத்துல ஸ்லாஷ் டெலீட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸ்லாஷ் டெலீட் ஸ்லாஷ் 18 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டா எங்க போகணும்? அது ஜாங்கோவுக்கு தெரியாது. அப்படி கொடுத்துட்டா எங்க போகணுங்கிறத urls.pyல போய் சொல்றேன். urls.pyல போயிட்டு டெலீட்னு ஒருத்தர் வருவாரு. சும்மா வர மாட்டாரு. கையில ஒரு ஐடியோட வருவார், ஒரு நம்பரோட வருவார். அப்படி வந்தா டெலீட் வியூக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ டெலீட் வியூக்கு போகணும்னா views.pyக்கு போயிட்டேன். views.pyக்கு போயிட்டு அங்க டெலீட் வியூல அந்த ஐடியை எடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை எடுத்து அவரை டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க இந்த பேஜ்ல தானே இருக்கீங்க, செக்ல தானே இருக்கீங்க. இப்போ டெலீட் பண்ணிட்டீங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் செக்குக்கே வந்துடும் இந்த இடத்துக்கு. அப்படி வரும்போது நீங்க ராஜாங்கிறத டெலீட் பண்ணீங்கன்னா அந்த ராஜா மட்டும் டெலீட் ஆயிருப்பார். புரியுதா? அவ்வளோதாங்க.
அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பண்ணுவோம். இப்போ பண்ணிட்டோமா எல்லாமே ஆல்மோஸ்ட்? பண்ணிட்டோம். கரெக்ட்டா? இப்போ போயிட்டு டெலீட் ஒர்க் ஆகுதான்னு போய் பாருங்க. இப்போ நான் இந்த டேட்டா எதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணுமா? டெலீட் வியூ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். முதல்ல டெலீட் வியூ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். வேற என்னங்க உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணும்? அவ்வளோதான் நினைக்கிறேன். urls.pyல இந்த லைன் ஆட் பண்ணுங்க. இது urls.pyல ஆட் பண்ணுங்க. இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற அந்த இதில் இண்டெக்ஸ் கிரியேட். ஃபைல்ல இருந்து ஒன்று இண்டெக்ஸ் ஃபைல் ஒரு லைன் ஆட் ஆமாம் பண்ணீங்களா டெலிட் அது மட்டும் அனுப்பிவிடுங்க. ஆமாம் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா டெலீட் அப்டேட் வந்து கிரியேட் மாதிரி கிடையாது. அங்கே ஏற்கனவே இருக்கிற ஐடி வேணும். அது ஒன்று தான் இப்போ நம்மளோட சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கிறது. இது 3ஐயும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பார்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம போயிட்டு இப்போ டெலீட் எல்லாம் நான் எல்லாம் பார்த்துக்கிடுறேன் ஒரு தடவை. index.htmlல டெலீட் கொடுக்குறேன். அந்த ஐடியா எடுத்துக்குது. அந்த ஐடியா எடுத்து urls.pyக்கு போகுது. அங்கே போய் டெலீட் வியூக்கு போகுது. views.ல டெலீட் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. இந்த student.objects.allன்னு கொடுக்குறது, student.objects.getன்னு கொடுக்குறது. ஆமாம், இப்போ ஜாங்கோவுக்கு புதுசுன்னா புதுசுன்னு அர்த்தம். அதனால இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுங்க, ரீடைரக்ட் பண்ணிடுங்க. அந்த ரீடைரக்ட் மேலே ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல இம்போர்ட் ரீடைரக்ட்னு ஆட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா பார்த்து சொல்லுங்கள். டெலீட் ஆகுதா பார்த்து சொல்லுங்கள். index.html அதில் டெலீட் கரெக்டா. அதுக்கப்புறம் urls.py அதுலேயும் டெலீட்டில் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் views.py எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதா? ராஜா டெலீட் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு வேலை செய்யுது. இப்போ நான் ராஜாங்கிறத ராஜா ஏற்கனவே இங்கே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கதிரவன்கிறத டெலீட் பண்ண போகிறேன். இங்கே டெலீட்னு கொடுத்தா கதிரவன் டெலீட் ஆயிடுச்சு. அருண்மொழி டெலீட். ஏதோ இங்கிலீஷ் பேராக இருக்குது வரிசையாக. எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். டெலீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. டெலீட் எனக்கு நல்லா வேலை செய்யுது. உங்களுக்கும் இப்படி அடடா எதையோ ஒன்றில் தேவையில்லாமல் கிளிக் பண்ணிட்டேனே. மேட்சிங் query டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பர் ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன் போல், அதனால மேட்சிங் query ஏதோ வந்துருக்கு. சரியா, உங்களுக்கும் இப்படி வேலை செய்தா பார்த்து சொல்லுங்கள். ஒர்க்கிங். அப்போ நமக்கு டேட்டாவை இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, டேட்டாவை டெலீட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இந்த கரண்ட் பாத் delete /1 didn't match any of this. ஒர்க்கிங் குட். எரர் மெசேஜ். ஐடி அப்படி இல்லைன்னு காமிக்குது. ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே இப்போ டெலீட் ஆன இதாக இருக்கான்னு பாருங்க. அப்படி ஒரு ஐடி இல்லைன்னு சொல்லுது, அவ்வளோதான். பாலா உங்களுக்கு சொல்கிற எரர் மெசேஜ். ஓகே, சரி. ஒரு ஐடி ஒன்றுன்னு ஒரு ஐடி இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு இது அது பார்த்துட்டு சொல்லுங்கள். அது இல்லைன்னா அதில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு டெலீட்டுக்கு வழி சொல்லிட்டேன். இப்போ அப்டேட்டு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அதோட ஸ்கெலிட்டன் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம இந்த த்ரெட் ஆப்ரேஷனை முடிக்கிறோம், இந்த ஜாங்கோ செஷனை முடிக்கிறோம். இப்போ ஜாங்கோ செஷனை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறது, இந்த ப்ராஜெக்டில் ஒரு டாஸ்க் பண்ண போகிறீங்க, இதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறீங்க. அப்போ இதில் நான் வேலை சொல்கிறேன், சொல்லலாமா? இதோட ஸ்கெலிட்டன் என்னென்ன பண்ணணுங்கிற ஓவர்வியூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்டேட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். பண்ணி அப்டேட் பண்ணிடலாமா? சரி, இப்போ பாருங்க. இப்போ அப்டேட் வேலை செய்யாது. இந்த இடத்துல அப்டேட் என்ன கொடுத்தாலும் வேலை செய்யாது. இங்கே போயிட்டேன். அப்டேட் என்ன கொடுத்தாலும் எனக்கு வேலை செய்யாது. டெலீட் தான் எனக்கு வேலை செய்யும். கரெக்டா? அப்போ அப்டேட் வேலை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போ டெலீட் வேலை செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் அப்டேட் வேலை செய்கிறதுக்கும் பண்ணணும். கரெக்டா? ஆனால் அப்டேட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது. டெலீட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டீங்கன்னா, டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அதே பேஜை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அப்டேட்டில் அப்படி பண்ண முடியுமா? எப்படி கிரியேட் வியூக்கு நீங்கள் வேற ஒரு பேஜை create.htmlனு வேற ஒரு பேஜை காட்டினீங்கல்ல, யூசர் கிட்ட இருந்து ஃபார்ம் வாங்குற மாதிரி. அதே மாதிரி அப்டேட்டுக்கும்
இப்போ என்ன அப்டேட்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் அப்டேட் பண்ணலாம், ஐடி அப்டேட் பண்ணலாம், எதை வேணாலும் அப்டேட் பண்ணலாம். கரெக்ட்டா? அப்போ எனக்கு அப்டேட்டுக்கு தனியா ஒரு HTML ஃபைல் தேவைப்படும். அப்டேட்ன்னு நான் குடுத்த உடனே எனக்கு வேற ஒரு பேஜ் டிஸ்ப்ளே ஆகணும். இதுலயே எப்படி அப்டேட் பண்ண முடியும்? அந்த பேஜ்ல இந்த 4 டேட்டா மட்டும் எனக்கு காட்டணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா? அப்டேட்ன்னு குடுக்குறதும், டெலீட்டும் ஒண்ணு கிடையாது. அப்டேட்டுக்கு கொஞ்சம் கிரியேட் ஆட் நியூ ஸ்டூடண்ட்ல இருந்து கொஞ்சம் டேட்டாவ கொஞ்சம் கன்டென்ட் எடுக்கணும். டெலீட்ல இருந்து கொஞ்சம் கன்டென்ட் எடுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா? கரெக்ட். அப்போ வாங்க இங்க போய் பார்ப்போம். எங்க போயிட்டு, இப்போ நான் அப்டேட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வழிய சொல்றேன். இப்போ நான் வந்து இந்த கிரியேட்ட பார்த்துட்டேன். டெலீட்ல இருந்து ஐடி வேணுங்கிற ஐடியா. டெலீட்ல இருந்து எனக்கு தேவைப்படுறது என்னது? அப்டேட் பண்ணும்போதும் டெலீட்டுக்கு எப்படி ஐடி தேவைப்பட்டதோ, அதே மாதிரி அப்டேட்டுக்கும் கண்டிப்பா ஐடி தேவை. ஆனா அப்டேட்டுக்கு வேற ஒரு ஃபார்மும் தேவை. அப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? 2த்தோட மிக்ஸ்டா அப்டேட்ட கிரியேட் பண்றேன். அப்டேட் அண்டர்ஸ்கோர் வியூ அப்படிங்கிறதுல ரெக்வெஸ்ட், ஐடி குடுத்துக்கிட்டேன். எனக்கு ரெக்வெஸ்ட்டும் வேணும், ஐடியும் வேணும். கரெக்ட்டா? அப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட ஐடிய வாங்குறேன். அந்த ஐடிக்கு தான் நான் வந்து அப்டேட் குடுக்க போறேன். அதனால அதெல்லாம் அங்க இருந்து காப்பி பேஸ்ட் தான் பண்றேன். டெலீட்ல இருந்து வாங்குறேன். வாங்கிட்டு இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவ வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவ டைரக்ட்டா டிபில இருந்து டெலீட் பண்ணேன் முன்னாடி. இப்போ டிபில இருந்து டெலீட் பண்ண வேண்டாம். இந்த வேல்யூவ ஒரு HTML ஃபைல்ல டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ நீங்க என்ன வேல்யூ வாங்கியிருக்கீங்களோ, அத ஒரு HTML ஃபைல்ல டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப என்ன பண்றது? ரிட்டர்ன், ரெண்டர், ரெக்வெஸ்ட் எங்க இருந்து? இங்க இருந்து. அதான் சொன்னேன். டெலீட்ல இருந்தும், கிரியேட் வியூல இருந்தும் காப்பி. கொஞ்சம் கொஞ்சம் கன்டென்ட் எடுத்து 1, 2யும் ஒட்டு சேர்த்தோம்னா அப்டேட் கிடைச்சிரும். ரெக்வெஸ்ட்க்கு எங்க அனுப்ப போறீங்க? கிரெட் ஆப். கிரெட் ஆப்ல அப்டேட்ன்னு உங்ககிட்ட ஒரு HTML ஃபைல் இருக்கணும். அந்த HTML ஃபைல்ல 4 பாக்ஸ் இருக்கணும். 4லயும் யூசரோட டேட்டா வாங்கணும். எப்படி கிரியேட்டுக்கு வாங்குனீங்களோ அதே மாதிரி. அப்ப கிரியேட்ட காப்பி பண்ணி இங்க வச்சுக்கலாம். அப்டேட்ல அது பண்ண போறோம் அடுத்து. வச்சுட்டு ஆனா கிரியேட்ல எம்ப்டியா டிஸ்ப்ளே பண்ணீங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன அதான் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ட பாஸ் பண்ணணும். அந்த கான்டெக்ஸ்ட் தான் update.html ல டிஸ்ப்ளே ஆகும். இந்த இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? ஏன் இப்படி ஒரு லைன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது புரியுதா? இப்படி இதை நீங்க views.py ல ஏத்திக்கிடுறீங்களா? அப்ப views.py ல இதை ஏத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த வேலை என்ன? update.html னு ஒரு ஃபைலை கால் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். அதை பண்ண போறோம். பண்ணுவோமா? இப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த அப்டேட்டுக்கான HTML ஃபைலை கிரியேட் பண்ணணும். நான் அப்டேட்டுக்கான HTML ஃபைல் புதுசாக ஒன்றும் கிரியேட் பண்ணல. create.html ஃபைலை எடுத்துக்கிறேன், இல்லைனா index.html ஃபைலை எடுத்துக்கிறேன். இப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த index.html ஃபைலை எடுத்துட்டு அது மாதிரியே update.htmlனு சேவ் பண்ணிடுறேன். எங்கே போய் சேவ் பண்ணணும்? நீங்களும் அப்படியே பேரலாக பண்ணிடுங்க. index.html ஃபைலை எடுத்து காப்பி பண்ணி Django ப்ராஜெக்ட்ஸ், என்ன ப்ராஜெக்ட்டுங்க இது? CRED demo, templates, CRED app, update.html. அவ்வளோதான். நான் இந்த HTML ஃபைலை உங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்றேன். update.html. சரியா? இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். என்னென்ன பதில் சொல்லணும்? இங்கே என்னென்னலாம் இருக்கணும்? ஒவ்வொரு லைனாக பார்ப்போமா? HTML முதல் லைன் இருக்கணும். 2வது லைன் கண்டிப்பாக base.html இருக்கணும். பிளாக் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கிறதுல இங்கே சும்மா அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குவோம் பிளாக் கண்டென்ட்ல. சரியா? அப்டேட்டுன்னு கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறத சொல்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு இதுதான். என்னுடைய எதிர்பார்ப்பு அப்டேட்டில் இதாங்க உங்களோட பழைய ஸ்டூடெண்ட் நேம், இதான் நம்பர், இதான் நேம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும். இதான் நேம், இதான் அவர் எந்த கிளாஸ் படிக்கிறாருங்கிறது. இது வந்து அவரோட அட்ரஸ். நீங்கள் இந்த இடத்துல அப்டேட்டுன்னு ஒரு பட்டன் வச்சுருவீங்க. அப்டேட்டுன்னு ஒரு பட்டன் வச்சுட்டிங்கன்னா அந்த அப்டேட் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே என்னென்னலாம் மாற்றினீங்களோ அதெல்லாம் மாறிடணும். மாறி அப்டேட் ஆயிடணும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்டேட்டட் உங்களோட இண்டெக்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமோட அது டிஸ்பிளே ஆகணும். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ நீங்கள் இங்கே 4 மாற்றுறீங்கன்னா இந்த 4 எதை பொறுத்து மாறணும்? இந்த 4த்துக்கும் சேர்த்து ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை பொறுத்து மாறணும். எப்படி டெலீட்டுக்கு ஒரு ஐடி இருந்துச்சோ அதே மாதிரி மாறணும். அப்போ என்னோட பேஜ் வந்து இப்படி தான் டிஸ்பிளே பண்ணணும். 4த்தையும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். கீழே ஒரு அப்டேட் பட்டன் வைக்க போகிறேன். சரி, அப்போ 4த்தையும் டிஸ்பிளே பண்ணணும்ல? கரெக்டா? 4த்தையும் டிஸ்பிளே மட்டும் பண்ண போகிறேன்.
அப்போ இந்த டேபிள் இந்த 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 இது இந்த ஃபார் லூப் இது மாதிரி எதுவும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது அப்போ டேபிள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். சரியா? எடுத்து விட்டுட்டு இங்கே HTML H1 டேபிளே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னலாம் டேபிள் வேணா வச்சுக்கலாம். சரியா? அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டன் எல்லாம் எடுத்து விட்டுருவோம். முதல்ல அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரே ஒரு பேஜ் மட்டும் இப்போ டிஸ்பிளே ஆகி அந்த டைட்டில் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த டைட்டிலில் என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ண போகிறேன்? ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். அப்படி தானே? அப்போ தானே நீங்கள் போய் எடிட் பண்ண முடியும். அப்போ இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட், HTML கண்டென்ட். இங்கே நேம் ஈக்குவல்ஸ் டு நீங்கள் உங்களோட மாடலில் என்ன பேர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ரொம்ப வசதியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். மாடலில் எஸ் நம்பர்னு கொடுத்தோம்னா இங்கேயும் எஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக அங்கே என்ன வேல்யூ இருக்கணும். இந்த இடத்துல இப்போ வேல்யூன்னு கொடுத்து எம்டியாக கொடுத்துடலாம். எம்டியாக கொடுத்துட்டா எம்டியாக டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? எனக்கு டிஃபால்ட்டாக ஏற்கனவே நீங்கள் ஸ்டூடெண்ட் வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எஸ் நம்பர், அதானே உங்களோட மாடல் எம்ப்ளாயியா ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நம்பர், அந்த டீட்டெயில் எனக்கு வேணும். அவ்வளோதான். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து நீங்கள் அப்டேட் HTML வரும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட், இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிறது மாடல்ல இருந்து. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட வேற என்னங்க வச்சிருந்தோம்? கிளாஸ், ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ், இது 4ம் டிஸ்பிளே பண்ணணும். இது 4ம் எல்லாமே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இது 4ம் டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து எஸ் நேம், எஸ் கிளாஸ், எஸ் அட்ரஸ், ஸ்டூடெண்ட் டாட் எஸ் நேம், இதெல்லாம் எனக்கு டிபிலேருந்து கிடைக்கிற வேல்யூஸ். எஸ் கிளாஸ், எஸ் அட்ரஸ். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வேல்யூவாக என்ன டிஸ்பிளே ஆகும்னா, நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் நேம் ராஜராஜன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ராஜராஜன் 12வது படிக்கிறாரு, அவர் இந்த ஊர், இந்த அட்ரஸ், இந்த மாதிரி ஏதோ 4 டேட்டா கொடுக்குறீங்கல்ல, அது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதை ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போது இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு போதுமா? இன்னும் வேலை இருக்கா? இன்னும் வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? இந்த 4ஐயும் நான் ஒரு ஃபார்ம்ல வச்சு அந்த ஃபார்முக்கு மெத்தட் கொடுத்து அந்த மெத்தடை நான் போஸ்ட்னு கொடுத்தாதான் இங்க கொடுக்குற HTML நான் சப்மிட்னு கொடுத்தோடனே வியூட்ட போய் நான் சொல்ல முடியும். அதானே நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம்? நீங்க இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொல்லுங்க. HTML போய் கிரியேட்னு கொடுத்தீங்க, create.htmlக்கு போனீங்க. create.html ஒரு ஃபார்ம் இருந்ததுனால தான் அந்த ஃபார்ம்ல நீங்க கொடுக்குற எல்லாத்தையும் உங்களால சப்மிட் பண்ண உடனே views.py போய் அந்த ஃபார்ம்ல எல்லா வேலிடேஷனையும் பண்ணி சேவ் பண்ணுச்சு. அப்போ அதே மாதிரி இங்கேயும் எங்க update.html-ஐயும் நான் ஒரு ஃபார்முக்குள்ள எழுதணும். அப்போ அந்த ஃபார்முக்குள்ள எழுதி தான் நான் இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணணும். சரியா தப்பா? சரி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்ல உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. இதான் மொத்த கண்டென்ட், update.html-ஓட மொத்த கண்டென்ட். இதை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. பட்டன் வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பட்டன் வேண்டாமா? எல்லாரும் பண்ணிட்டு சொல்லுங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட்டன் வேணும், கண்டிப்பா பட்டன் வேணும். சப்மிட் பட்டன் ஒன்று வேணும்ல, அப்டேட் ரெக்கார்டு, அப்டேட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு பட்டன் வேணும்ல, பண்ணுவோம். இந்த அப்டேட் நான் பண்ண போறது இல்லை, நீங்க தான் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு இதோட ஸ்கெலிட்டன் சொல்லிட்டு போயிடுவேன், இதை நீங்க முடிச்சிருங்க. இப்போ பட்டன் வைக்கணும். பட்டன்ல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, பட்டன் வச்சிருவோம். முதல்ல இந்த இடத்துல என்ன பெரிய வேலை, ஃபார்ம்ல போயிட்டு இன்புட், ஏற்கனவே பட்டன் எங்க வச்சிருக்கோம்? create.html ஒரு பட்டன் வச்சிருக்கோம்ல, காப்பி பண்ணிட வேண்டியதான். இன்புட் டைப் சப்மிட்டுங்கிறத காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இன்புட் டைப் ஆட் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக அப்டேட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட வேண்டியதான். இதை பண்ணிடலாம். இதை பண்ணுனா போதுமா? இல்லை, இப்போ நீங்கள் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை கேட்குறேன். இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணால் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறீங்க. அப்போ அப்டேட் பண்ணுறீங்கன்னா டேட்டா டிபி வரைக்கும் போகுது.
இப்படி டேட்டாவை டிபிக்கு கொண்டு போறீங்க HTML இருந்து அப்படின்னாலே ஜாங்கோ உங்களை சும்மா விடாது. இப்படிலாம் வந்து பிளாங்கா நான் டேட்டாவை கொண்டு போக மாட்டேன், என்கிரிப்ட் பண்ணி தான் கொண்டு போவேன் அப்படின்னு ஜாங்கோ அடம் பிடிக்கும். ப்ரீ டிஃபைன்ட் பில்ட்-இன் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி ஜாங்கோல இருக்கு. அந்த செக்யூரிட்டி என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் தெரியாம அதையும் காமிச்சிட்டேன். நீங்க இந்த ஸ்கிரீனை நல்லா பார்த்துருந்தாலே சூப்பர். பவானி சூப்பர். CSRF டோக்கன், ஆமா உங்களோட சூப்பர். இந்த இடத்துல உங்களோட create.html போய் பாருங்க, CSRF டோக்கன் கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ இங்கேயும் CSRF டோக்கன் கண்டிப்பா நீங்க எங்க அப்டேட் கொடுக்குறீங்க, டெலீட் இந்த மாதிரி டிபியில போய் ஒன்றுல கை வைக்கிறீங்கன்னாலே CSRF டோக்கன் இருக்கணும். அப்பதான் டேட்டாவை அதை எடுத்துட்டு போகும், இல்லைன்னா டேட்டாவை எடுத்துட்டு போகாது. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் CSRF டோக்கன் கொடுக்கலன்னா. அப்போ CSRF டோக்கன் கொடுத்துருங்க, அப்டேட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சது. வேற எதுவும் இதில் வேலை இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், update.html ரெடி பண்ணிட்டோம். இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அனுப்பிச்சு வைக்கிறேன். முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்களா? அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? அடுத்த ஸ்டெப்பு என்ன நீங்கள் தான் சொல்லணும். கிரியேட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத ரிவைன் பண்ணினீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் முடிஞ்சது. கொஞ்சம் ரிவைன் பண்ணிடுவோமா? எல்லாரும் முடிச்சுட்டு சொல்லுங்க. ஒரு 2-3 பேராவது வந்து URL தான். அதுக்கு முன்னாடி கிரியேட்டுக்கும் இந்த அப்டேட்டுக்குமான கனெக்ஷனை கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வியூ சேஞ்சஸ் ஃபார் போஸ்ட் கால். வெரி நைஸ். பவானி சூப்பரா அந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பர். அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாராவது இன்னும் 2 பேர் சொல்லுங்க, முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா வேக வேகமாக ஓடணும்னு நினைக்கல. நீங்கள் எல்லாரும் கவனிச்சா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் grip ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பவித்ரா டன். ஓகே, இவ்வளோ பேர் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ பழைய ஸ்டோரியவே தான் திரும்ப சொல்ல போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, create.html போனீங்க. create.html ஃபார்ம் வந்து வாங்கிக்கிட்டீங்க, போஸ்ட்டுன்னு வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்க. இந்த சப்மிட் கொடுக்கறதுக்காக தான் இந்த CSRF டோக்கன் கொடுத்தீங்க. ஓகே, இங்கே நீங்கள் சப்மிட்னு கொடுத்தோடனே உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? என்னோட urls.py போகணும். urls.pyல கிரியேட் வியூ, கிரியேட்டுன்னு கொடுத்தோடனே ஒரு ஃபார்ம் வருது. அந்த கிரியேட் வியூ என்ன பண்ணுதுன்னு நான் போய் பார்க்குறேன். கிரியேட் வியூ என்ன பண்ணுது, வெறுமனே அந்த ஃபார்ம் வச்சுட்டு முதல்ல உங்களுக்கு create.html டிஸ்பிளே பண்ணிடுது. create.html டிஸ்பிளே பண்ணால் ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆயிடுது. அந்த ஃபார்மில் நீங்கள் எல்லா டேட்டாவையும் காமிச்சிடுறீங்க. நீங்கள் எப்போ இந்த போஸ்ட்டை சப்மிட் பண்ணுறீங்களோ, போஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தா மட்டும் views.py என்ன பண்ணுவோம், நீங்கள் போஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற ஃபார்ம் வேலிடான்னு அது பார்க்கும். பார்த்து அதை சேவ் பண்ணும். சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் உங்களோட ஹோம் பேஜை டிஸ்பிளே பண்ணிடும். இது எப்போ, நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம். ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட எந்த ஃபார்மே இருக்காது. முதல்ல create.html காமிச்சிருக்கோம். create.htmlக்கு போயிட்டு வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும் views.pyக்கு வந்து இங்கே ஃபார்மை சேவ் பண்ணும். இதுதான் டிபியில் சேவ் பண்ணும். இந்த இடத்துல இஸ் வேலிடுங்கிறது அது டிஃபால்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் அப்டேட்டுக்கும் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் தானே? அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஆனால் இப்போ அப்டேட்டுக்கு போயிட்டு அப்டேட்டுக்கும் அதே மாதிரி. அப்போ நான் வந்து urls.pyக்கு போயிட்டேன். இப்போ urls.pyக்கு போயிட்டு அப்டேட்டுக்கும் நான் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, இப்போ சொல்லிட்டு விட போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் அப்டேட்டுக்கும் அங்கே அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணின உடனே ஐடி என்னங்கிறத எடுக்கணும். சரியா? அந்த அப்டேட் /idன்னு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி அப்டேட் வியூக்கு வரணும். நான் அந்த அப்டேட் வியூ சொல்கிறேன், நீங்கள் மீதி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. அந்த அப்டேட் வியூக்கு வந்து ஐடியை வாங்கி வச்சிருவீங்க. அந்த ஐடியை வாங்கி வச்சுட்டு போஸ்டான்னு பார்க்கணும், அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த request.method வந்து போஸ்ட் பண்ணியிருந்தா, அப்படி போஸ்ட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறேன், இதை எடிட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அந்த ஐடியை வாங்கிட்டேன். ஐடியா வாங்கிட்டு அது போஸ்டான்னு பார்க்குறேன். அப்படி போஸ்டாக இருந்ததுன்னா எனக்கு அந்த ஃபார்மில் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடக்கூடாது. இங்கே மட்டும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிரியேட்டுங்கிறது புதுசாக கிரியேட் பண்ணுறது. அப்போ புதுசாக கிரியேட் பண்ணும்போது request.postஐ புது ஒரு போஸ்ட்டாக எடுத்துக்கும்.
இப்போ எனக்கு புதுசு கிடையாது, பழசு. அதனால இந்த இடத்துல இது என்னோட பழைய இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஓல்டு இன்ஸ்டன்ஸ்னு சொல்றதுக்கு, அதாவது நான் பழைய ஆப்ஜெக்ட்ட தான் ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் பழச தான் நான் அப்டேட் பண்றேன். அப்படிங்கிறதுக்கு இந்த 1 மட்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். இந்த 1 எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு urls.pyல போயிட்டு அப்டேட்டுக்கு குடுத்து விட்டீங்கன்னா, அப்டேட்டும் முடிஞ்சுது. இந்த 1 தான் இதுல நான் சொல்ல வேண்டிய பெண்டிங். சரியா? அப்போ எப்படி 2யும் கலந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எது 2யும்? டெலீட்டையும், கிரியேட்டையும் கலந்து அப்டேட்ட எப்படி நம்ம யோசிச்சு பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது வேலை ஓவர். இத அனுப்பிச்சிடுறேன். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத டெலகிராம்லயும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இது இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்ல. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து இது வரைக்கும் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் CRUD ஆப்பரேஷன்ஸ். அப்போ இப்போ உங்களுக்கு இன்சர்ட் பண்ண தெரியும், அப்டேட் பண்ண தெரியும், டெலீட் பண்ண தெரியும். வேற என்ன வேணும்? கரெக்ட் தானே? டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண தெரிஞ்சிருச்சு. முதல்ல அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டேட்டாவை கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அதை முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல? கரெக்டா? நீங்க ஒரே ஒரு அப்டேட்டுக்கு மட்டும் இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டூடெண்ட்னு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் சொல்லியாச்சு இந்த இடத்துல. அந்த கிரியேட்டுக்கும் அப்டேட்டுக்கும் இது ஒன்று தான் டிஃபரன்ஸுங்கிறத சொல்லியாச்சு. ஐடி வாங்குறோம், இதெல்லாம் சேம் கிரியேட் மாதிரியே தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ டேட்டாவை இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, கிரியேட் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருச்சு, அப்டேட் தெரிஞ்சிருச்சு, டெலீட் தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு இப்போ ஜாங்கோல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியும். அப்போ இனிமேல் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு ஒன்று பண்ணி பாருங்க. நான் சும்மா டம்மியாக எம்ப்ளாய்க்கு இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்க்கு ஒன்று பண்ணி பார்த்துருந்தேன். இதே மாதிரி ஒன்று சும்மா முதல்ல அதை சொல்லுவோமான்னு யோசிச்சேன். அவ்வளோ அது பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு லைப்ரரிக்கு பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு லெண்டிங் லைப்ரரி நடத்துறீங்க. நீங்கள் உங்ககிட்ட புக்கு வாங்கிட்டு போனவங்க அவங்க திரும்ப கொடுத்தாங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. அவங்களுக்கு டேட், இப்போ நான் டேட் ஃபீல்டு அப்டேட் பண்ணல. நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணுங்க. யார் யாரெல்லாம் புக்கு வாங்கிட்டு போனாங்க, எந்த டேட் வாங்கிட்டு போனாங்க, எந்த டேட் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுங்க. இல்லை அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரியான CRUD ஆப்ரேஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம்ல. இதை பற்றின மென்டரிங்கும் உங்களுக்கு இருக்கும். இல்லை ஜாங்கோ மென்டரிங்கும் இருக்கும். அது ஸ்ரீகிட்ட பேசிட்டு பின்னாடி உங்களுக்கு டேட் அண்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். சேஞ்ச் அப்டேட் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் மீ. சூப்பர் பவானி, பயங்கர ஸ்பீடாக இருக்கீங்க. அப்டேட்டையும் முடிச்சிட்டாங்க அவங்க. சரி, அப்போ இதெல்லாம் பண்ணிடலாமா? இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன தெரியுமா? சரி, இப்போ நான் அடுத்த டாபிக் போகிறேன். சரியா? நான் இந்த ப்ராஜெக்ட் செஷனை இதோட நிறுத்துறேன். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது எனக்கு வந்து இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா, செவ்வாய்க்கிழமை இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பிளானோட ஸ்டார்ட் பண்ணேன்னா, செவ்வாய்க்கிழமையே மொத்தமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடணுங்கிறது தான் என்னோட பிளான். ஆனால் செவ்வாய்க்கிழமை அவ்வளவு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. என்னால் அந்த கான்ஃபிடன்ஸை உங்களுக்கு பாஸ் பண்ண முடியல செவ்வாய்க்கிழமை. சரி, புதன்கிழமை ட்ரை பண்ணேன். புதன்கிழமையே எனக்கு முழுசாக முடியல. இன்னைக்கு கொஞ்சம் ஓகே, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. இது புரியாமலும் இருக்கலாம். இருந்தால் எனக்கு கண்டிப்பாக டெலிகிராமில் பிங் பண்ணுங்க. சரியா? டவுட் ஏதாவது கேளுங்க. இல்லை குரூப்பில் அப்டேட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஓரளவு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஜாங்கோவோட ஃபுல் பிக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? இது ரொம்ப ஷார்ட் பீரியட். ஜாங்கோ உட்காந்து 60 மணி நேரம் 100 மணி நேரம் படிக்கலாம். இருந்தாலும் இதுக்கு மேலே நிறைய டாபிக்ஸ் பார்க்கலாம். அந்த டாபிக்ஸ்லாம் பின்னாடி தேவைப்பட்டா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த டாபிக்ஸ்லாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உறுதியாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கிற ஜாங்கோ உங்களுக்கு போதுமானது. இதில் எதை மிஸ் பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம்ல. யூசர் ஆத்தென்டிகேஷன், யூசர் ஆத்தரைசேஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் இதில் ரெஸ்ட் API ஆட் பண்ணுறதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் யூசர் ஆத்தென்டிகேஷன் பேஸ் லெவல்னு வச்சுக்கோங்களேன். ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இதோட மென்டரிங்கில் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஒரு நல்ல கிரிப்புக்கு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம். சரியா? அதோட சேர்ந்து இன்னும் சில கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்னா, ஜாங்கோவில் ஒரு விஷயம் முக்கியமானது. எந்த விஷயம் முக்கியமானது ஜாங்கோவில் அப்படின்னா, கிளாஸ் பேஸ்ட் வியூஸ். இதுதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் பேஸ்ட் வியூஸ், ஜாங்கோ டாக்குமெண்டேஷன். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். கிளாஸ் பேஸ்ட் வியூஸ், CBVன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ்.
கிளாஸ் பேஸ்டு வியூஸ் வெர்சஸ் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ். இப்போ வியூஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாஸ் பேஸ்டு, இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ வியூஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. வியூஸ்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இந்த இடத்துல. எல்லா இடத்துல யூஸ் பண்ணாத ஒருத்தர் கூட நம்ம டீமில் கிடையாது. எல்லாருமே இந்த இடத்துல வியூஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், கரெக்டா? வியூஸ்ங்கிறதா பிஸ்னஸ் லாஜிக்கை முடிவு பண்ணுற இடம். நம்ம வியூஸை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வியூஸை வந்து ஃபங்க்ஷனாக எழுதி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் ஜாங்கோ வந்து அறிமுகப்படுத்தினாங்க, ஃபங்க்ஷனாக கொண்டு வரலாம் அப்படின்னு. இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வழி. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஜாங்கோவில் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ்னா ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ கிளாஸ் பேஸ்டு வியூஸ்னா கிளாஸாக இருக்கும், அவ்வளோதான். கிளாஸ் பேஸ்டு வியூஸ்ங்கிறது வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப டெவலப்பருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டர்னலாக அதுவும் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் தான். நீங்கள் கிளாஸ் பேஸ்டு வியூ எழுதுவீங்க, அதாவது ஃபங்க்ஷனாக எழுதாமல் கிளாஸாக எழுதுவீங்க. வியூவை டெஃபினிஷன் அப்படின்னு எழுதுறீங்கல்ல, அப்படி எழுதுறதுக்கு பதிலாக கிளாஸ்னு எழுதுவீங்க. இன்டர்னலாக பைத்தான் அதை ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸாக மாற்றிக்கும். இதுதான் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ்க்கும் கிளாஸ் பேஸ்டு வியூஸ்க்குமான வித்தியாசம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் தான் போவாங்க. ஆனால் நான் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறேன், எனக்கு ஒரு டேபிள்லேருந்து டேட்டா வந்தால் போதும், அந்த மாதிரிலாம் இருந்தால் கிளாஸ் பேஸ்டு யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. நான் வேணால் இதோட சின்ன சாம்பிள் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட கிளாஸ் பேஸ்டு வியூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் பார்க்குறதுக்கு. கிளாஸ் பேஸ்டு வியூஸ் பார்ப்போம் எப்படி பண்ணுறது. இந்த இடத்துல இல்லையா, இப்போ நான் வந்து கிரெட் டெமோலேருந்து வெளில வந்துடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் பேஸ்டு வியூஸ்க்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்டா, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். கிளாஸ் பேஸ்டு வியூஸ் தானே, ஏற்கனவே ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸ் என்ன பேர் வைக்கலாம், கிளாஸ் சிபிவி டெமோ அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிட்டேன். சிபிவி டெமோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன். சிபிவி டெமோங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன். வழக்கம் போல தான், ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. manage.py ஸ்டார்ட் ஆப் சிபிவி ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷனை போயிட்டு ரொம்ப சின்னதாக தான் பண்ண போகிறேன். நான் இந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ போகிறேன். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால் நான் ரொம்ப ஸ்பீடாகவே போகிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த அப்ளிகேஷனுக்கு போகிறேன். இந்த அப்ளிகேஷனுக்கு போயிட்டு என்னோட settings.py இருக்குது, settings.py ஓப்பன் பண்ண போகிறேன். settings.py ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் settings.py போய் என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு அப்டேட் பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு அப்டேட் பண்ணுவீங்க. settings.py இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட settings.py போயிட்டு கொடுத்தாச்சு. இங்கே போயிட்டு சிபிவி இன்ஸ்டால்டு ஆப்பில் சிபிவி ஆப், அவ்வளோதானே. இதெல்லாம் வழக்கமான போய் தானே, அவ்வளோதாங்க. நமக்கு வேலையே எங்கே இருக்குது, இது கிளாஸ் பேஸ்டு வியூ. அப்போ கிளாஸ் பேஸ்டு வியூனா வேலை எங்கே இருக்குது, வியூவில் தான் இருக்குது. உங்களோட வியூக்கு போங்க, வியூஸ் ஓப்பன் பண்ணுங்க. வழக்கமாக என்ன பண்ணுவோம், வியூவில் போயிட்டு வழக்கமான வியூவை பார்ப்போம். என்ன பண்ணுவோம், ஏன் யோசிக்கணும். வழக்கமாக என்ன பண்ணுவோம், வியூவில் போய் ஃபங்க்ஷனாக எழுதுவோம். ஒரே வியூன்னு ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுவோம். தேவைப்பட்ட மாடல்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, வியூஸில் போய் கிளாஸ் எழுத போகிறோம், அவ்வளோதான். கிளாஸ் எழுத போகிறோம். அப்போ இப்போ என்ன டவுட் தெரியுமா, இப்போ மாடல் வியூ டெம்ப்ளேட்டே HTML பார்த்துக்குது, அந்த HTML வர்றதை ஃபார்ம்ஸ் பார்த்துக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் பண்ணதை சொல்கிறேன். ஃபார்ம் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து விவரமாக என்ன பண்ணிட்டீங்க, forms.model ஃபார்மோட சப்கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப கிளவராக இதை நம்ம பண்ணிட்டோம். சரி, அதே மாதிரி நான் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் எனக்கு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க, உடனே நான் ரொம்ப விவரமாக என்ன பண்ணிட்டேன், மாடல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன், கிளாஸ் வியூ. அப்போ நான் கிளாஸ் வியூ க்ரியேட் பண்ணணும்னா வியூன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட சப்கிளாஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ நான் இங்கே இது வரைக்கும் எப்படி இந்த இடத்துல பழைய வியூஸ்லலாம் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் ஃபார்ம்ஸ் இதை நான் அப்டேட் பண்ணணும், அதுலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லணும். அதே மாதிரி ஜாங்கோவில் ஏற்கனவே வியூஸ் இருக்குது. எங்கே இருக்குது, ஜாங்கோவில் வியூஸ்னே ஒன்று இருக்குது, Django.views.generic அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு இம்போர்ட் வியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கிளாஸ், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் தான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் பேஸ்ட் வியூஸ்னால் வியூவில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்.
இப்போ நான் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வியூ அப்படின்னு, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் சும்மா ஃபர்ஸ்ட் வியூன்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வியூன்னு பேர் வச்சுட்டு இதான் என்னோட கிளாஸ் நேம், நான் வியூ, இது வியூவோட ஒரு சப் கிளாஸ். இப்போ கிளாஸ் அங்கே வந்து கிளாஸ் நார்மலாக வியூஸ் டாட் பையில் என்ன நடக்கும், நார்மலாக வியூஸ் டாட் பையில் ரெக்வஸ்ட் வாங்குவீங்க, அந்த ரெக்வஸ்ட் போஸ்டா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே அப்படி இல்லை, கெட்டா போஸ்டாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு இந்த வியூவில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல கெட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வியூவில், அதை எடுத்து இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட ரெக்வஸ்ட் வருது, அதை நான் எப்படி, எனக்கு ரெக்வஸ்ட் கெட்டில் வந்தாலும் சரி போஸ்ட்டில் வந்தாலும் சரி ரெண்டுமே கொடுக்கணும். கெட்டாக இருந்தாலும் போஸ்ட்டாக இருந்தாலும் கிளாஸுக்கு தெரியாது, அதனால ரெண்டுமே கொடுக்கணும். ஃபங்க்ஷனில் டிஃபால்ட்டாக போஸ்ட்டாக எடுக்கும், இங்கே அப்படி போஸ்ட்டாக எடுக்காது. எவ்வளோதான். இப்போ நான் ரிட்டன் இங்கே ஏதாவது ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, சும்மா நமக்கு தெரியறதுக்காக. H1 ஹலோ எவ்ரி ஒன். நான் இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஒரு வேலை இருக்குது பெண்டிங். HTTP ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்களே, அப்போ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும்ல, ஃப்ரம் django.http. இதெல்லாம் பழக்கத்தில் வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா திட்டும் அதுவே, இது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு திட்டும், அது நெட்டில் தேடினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அப்போ வியூஸ் டாட் பையில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஃபங்க்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னாலே பைத்தானில் செல்ஃப் கொடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல, நம்ம படித்தது இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன், ஸ்டாட்டிக், கிளாஸ், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல, இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் இந்த மாதிரிலாம், அதில் செல்ஃப்னு கொடுப்போம். ஞாபகம் இருக்கா, கன்ஸ்ட்ரக்டர். அதான் இங்கேயும். அவ்வளோதாங்க வேலை. இப்போ அவ்வளோதான் வேலை. நான் சும்மா சிம்பிளாக காமிக்கிறேன், மற்றபடி பிஸ்னஸ் லாஜிக்லாம் அங்கே எழுதுன மாதிரியே இங்கேயும் எழுதுனா எழுதிக்கலாம். இப்போ URLs டாட் பையில் போயிட்டு நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க, உங்களோட வியூஸ் எங்கே இருக்குது, ரெட் ஆப்பா, அது என்னங்க, சிபிவி ஆப்பா, அதான பேர் வச்சோம், சிபிவி டெமோ, சிபிவி ஆப். சிபிவி ஆப்பில் தானே வியூஸ் இருக்குது, சிபிவி ஆப் கரெக்டா. இம்போர்ட் வியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான், பார்த்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சும்மா செக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வழக்கமாக என்ன பண்ணுவோம், வியூஸ் டாட்னு கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருவோம். இப்போ நம்மகிட்ட ஃபங்க்ஷனே கிடையாது வியூஸில் ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ வியூஸை கூப்பிட்டு நான் இங்கே கிளாஸ் நேம் கொடுக்குறேன், அந்த கிளாஸை நீ ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோ. நான் வந்து கிளாஸ் பேஸ்டு வியூஸ் எழுதுறேன், அதை நீ ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோ அப்படின்னா நீங்கள் என்ன பேரில் எழுதியிருக்கீங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வியூ அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இப்போ வியூஸ் டாட் ஃபர்ஸ்ட் வியூ, அந்த ஃபர்ஸ்ட் வியூவை நீ ஃபங்க்ஷனாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஆஸ் வியூ. நான் வியூஸில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இது வரைக்கும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன், இப்போ கிளாஸ் வச்சுருக்கேன், அந்த கிளாஸை நீ ஃபங்க்ஷனாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லணுங்க. அவ்வளோதாங்க வேலை, அவ்வளோதான் இதில் எனக்கு வேலை. இதுதான் கிளாஸ் பேஸ்டு வியூஸ். இதில் இன்னும் டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம், அது வேணால் அடுத்து எப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போ நான் வியூஸில் மட்டும் என்னோட கிளாஸ் நேம், நான் ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நான் ரெக்வஸ்ட் அனுப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுதான் கிளாஸ் பேஸ்டு வியூஸ். சின்ன சின்ன அப்ளிகேஷன், ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸில் கிளாஸ் பேஸ்டு வியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஐயோ திடீர்னு நீங்கள் என்ன, ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, மீதி எல்லாம் ஒன்று தான். இந்த வியூஸில் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக கிளாஸ் எழுதணும், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலையே, ஆஸ் வியூனா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் பயந்துடக்கூடாது. இங்கே வியூவில் இருக்கிற கிளாஸை நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூவாக மாற்றுறீங்க, அவ்வளோதான். இந்த ஆஸ் வியூ தான் அப்படி மாற்றும், இன்டர்னலாக மாற்றும். ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூவாக மாற்றி ஜாங்கோ அதை புரிஞ்சுக்கும். கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல ஹோம் டாட் ஆஸ் வியூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் அதுக்காக தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ போங்க உங்கள் பைத்தான் 3 வேறு எதுவும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். manage.py run server, அவ்வளோதான். இப்போ போயிட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்க, /check hello everyone அப்படின்னு வந்துருச்சா. இதுதான் கிளாஸ் பேஸ்டு வியூ. இது புரியுதா? நான் இந்த கோடை அனுப்பிச்சு வைக்கிறேன், ஒரு ஓவர் வியூ உங்ககிட்ட காமிக்கிறேன், அவ்வளோதான்.
இந்த கிளாஸ் பேஸ்ட் வியூவில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து வெறும் வியூ. இப்போ நான் எழுதியிருக்கிறது வெறும் வியூ. இந்த வெறும் வியூவில் நீங்கள் டைரெக்டாக இங்கே டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டா? ஆனால் டைரெக்டாக டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ணுறது நல்ல சொல்யூஷன் கிடையாது. இது உங்களுக்கு தெரியும். டைரெக்டாக பாஸ் பண்ணுறது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. அது நல்ல சொல்யூஷன் கிடையாதுங்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க, இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஞாபகம் இருக்குல்ல? டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அது உள்ள அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள தான் உங்களோட HTML ஃபைல் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ நான் சும்மா டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணால் எப்படி பண்ணுவாங்கங்கிறத காமிக்கிறேன். ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுத்துக்கலாம். சும்மா ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். ஃபைல் எடுத்துகிட்டு என்னோட ப்ராஜெக்ட்ஸில் சிபிவி டெமோவில் டெம்ப்ளேட்ஸில் அதை போட்டு வச்சிடறேன். base.htmlங்கிறத போட்டு வச்சிடறேன். சரியா? இதில் எனக்கு ஒன்றும் பெரிய கண்டென்ட்லாம் தேவையில்லை. இங்கே சும்மா அங்கே ஹாய் எவ்ரி ஒன்னா ஏதோ ஒன்று கொடுத்தேன்ல, அது மாதிரி இந்த லோட் ஸ்டாட்டிக் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல சும்மா ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன மெசேஜ் கொடுக்குறது? h1 ஹாய் ஐ எம் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்றேன். இந்த டெம்ப்ளேட்டை எப்படி வியூஸ்லேருந்து கால் பண்ணுறது? இதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச். அதுக்கு தனியாக இன்னொரு கிளாஸ் எழுதிக்கணும். அந்த கிளாஸ் டெம்ப்ளேட் வியூன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதோட சப் கிளாஸாக இருக்கணும். அதுவும் இதே இடத்துல தான் இருக்குது, டெம்ப்ளேட் வியூ. நீங்கள் டைரெக்டாக HTML கால் பண்ணால் கால் பண்ணலாம். அப்படி வேண்டாம் எனக்கு HTML, ஏன்னா அது கொடுக்குறது வந்து நல்ல அப்ரோச் இல்லை. இப்போ நான் இங்கே போயிட்டு செகண்ட் வியூ, என்னோட செகண்ட் வியூ அது வந்து டெம்ப்ளேட் வியூவோட ஒரு சப் கிளாஸ் இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ இந்த டெம்ப்ளேட் வியூவோட சப் கிளாஸ்னால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கூட தேவை கிடையாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனே HTTP ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது தான். என்னோட இந்த கிளாஸில் மறந்துடாமல் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? டெம்ப்ளேட்டோட பேர் என்ன அப்படிங்கிறது. என்னோட டெம்ப்ளேட்டோட பேர் என்னோட சிபிவி ஆப் அப்படிங்கிறதுல, சிபிவி ஆப் தானே, சிபிவி ஆப் அப்படிங்கிறதுல என்ன HTML ஃபைல் வச்சுருக்கேன்? base.html. base.html. இந்த டெம்ப்ளேட் நேமை சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன வேலை இருக்குல்ல, settings.pyல போய் அப்டேட் பண்ணணும்ல, டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, settings.py எங்கே இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாமா? இதுவே காப்பி பண்ணி இங்கே டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோமா ஏற்கனவே? அவ்வளோதான். அப்போ இந்த டெம்ப்ளேட் VIR இங்கே ஆட் பண்ணிக்கலாம்ல. அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் இந்த இடத்துல ஹலோ எவ்ரி ஒன் கொடுத்த மாதிரி உங்களோட URLல ஃபர்ஸ்ட் வியூ கொடுத்த மாதிரி செகண்ட் வியூ கொடுத்து அந்த செகண்ட் வியூவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல செக் 2 அப்படின்னு கொடுத்து செகண்ட் வியூ ஆஸ் வியூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் செக் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த செகண்ட் வியூக்கு போகும். செகண்ட் வியூ என்ன பண்ணுது? செகண்ட் வியூ வந்து என்னோட base.html டிஸ்பிளே பண்ணுது. இவ்வளோதான் கிளாஸ் பேஸ்ட் வியூஸ். இதுதான் ஜாங்கோல செகண்ட் பார்ட்டாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ் பார்த்துருக்கீங்க. அதுதான் ரொம்ப சொல்லப்போனால் அதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் ஸ்ட்ரெயிட்டாக டெம்ப்ளேட் நேமை கொடுத்து கிளாஸ் நேமை கொடுத்து ஆஸ் வியூன்னு கொடுக்குறது. இந்த சேஞ்ச் தவிர பெரிய கஷ்டம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸில் கிளாஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற வேலையெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல அப்டேட்டை முடிச்சிருக்கணும். இப்போ பவானிலாம் முடிச்சிட்டேங்கிறாங்க. அப்போ பவானிலாம் அப்டேட்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி ஜாங்கோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இதே மாதிரி CRUD ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்கள் சிடி மேனேஜ்மெண்ட், லைப்ரரி மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. புக் மேனேஜ்மெண்ட், இப்படி ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும். இது மூணும் பண்ணிட முடியுமா? யாரெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட முடியும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். இதே ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு எம்ப்ளாயி மாற்றினீங்கன்னா எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எம்ப்ளாயிங்கிறத எடுத்துகிட்டு புக்குன்னு மாற்றினீங்கன்னா புக் மேனேஜ்மெண்ட். அவ்வளோதானே. ஐ கேன், எஸ், வில் டூ. சரி, அப்போ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரியான வேற ஒரு செஷனில் நம்ம பார்க்கலாம். இந்த செஷன்லாம் முடிஞ்சிருச்சுனோடனே கண்டிப்பாக திரும்ப என்னோட ரெக்வெஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி.
இதில் கூடவே வந்து எல்லாருக்குமே நன்றி.